காதலின் நேசமும் சொல்லாத போதும் நிச்சயம் மனதை அள்ளிக்கொள்ளும் ஐயா. சங்க தமிழெல்லாம் பொங்கி பொங்கி எங்கள் மனங்களில் தங்கிவிட்டது. தமிழன் என்று தலை நிமிர்ந்து சொல்ல எங்களை உற்சாகப்படுத்திய உத்வேகமான உரைக்கு நன்றி. அறிவுமதி ஐயா அவர்களுக்கு நினைவு பரிசு வழங்கும் தருணம் இது. பரிசு வழங்கி சிறப்பிக்கிறார்கள் இயக்குனர் நடிகர் பார்த்திபன் ஐயா அவர்கள். ரயிலுக்கு நேரமாச்சு இல்லையா? அமர்வு தொடர்கிறது. இப்ப கொடுத்துடலாமா? சரி, இப்ப கொடுத்துடலாமா? ஓ சரி சரி சரி, இப்ப கொடுத்துடலாம். இது நினைவு பரிசு கொடுக்கக்கூடிய தருணம். வெற்றியாளர்கள் வித்தியாசமான செயல்களை செய்வது கிடையாது, அவர்கள் செயல்களை வித்தியாசமாக செய்வார்கள் என்று சொல்லுவார் சிவகெரா. அப்படித்தான் என்ன செய்தாலும் அதில் ஒரு புதுமை, வித்தியாசம், நேர்த்தி, இப்படி வியக்கும் வகையில் செய்து வரும் கவிஞரும் இயக்குனரும் நடிகருமான இரா பார்த்திபன் ராதாகிருஷ்ணன் அவர்கள் தன்னுடைய கற்பனை குதிரையின் ஓட்ட வேகத்திற்கு ஈடுகொடுத்த தயாரித்திருக்கக்கூடிய ஒரு அற்புதமான பரிசு அவரது மனம் போல அன்பின் கனம் நிறைந்து தர காத்திருக்கிறார். வில்லிங்கிலி சூர்ப்ப நகைத்தாள், ஷார்ப்பாய் அறிந்தான், நோஸ்கட் மறைத்தாள், ஃபேஸ்கட் ஜொலித்தாள், 10ஓடு 11ஆம் தலையானாள், பெண் உடல் அரசியல் செய்யா ராவணேஸ்வரன் தங் கட்சியானாள், தங்கச்சியானாள், ராமன் கால்பட்ட கல் அகலிகையானாள், தமிழ்காரி கைப்பட்டு சூர்ப்ப நகையானாள். அடுத்து சொல்ல வந்த இல்லை இல்லை, சூப்பர் நகையானாள் அவள். வாதிட்ட பெண்ணை வாழ்த்திடும் பார்த்தி பெண் பார்த்திபன். உங்களது எழுதுகோள் ஒவ்வொரு முறை தலை குனியும் போதும் இந்த சமுதாயம் நிமிர்ந்து எழ வேண்டுமாம். அப்படி பார்த்தி பெண் அவர்களின் பார்த்திபனுடைய கவிதை வரிகள். அடுத்து எல்லாருக்கும் அரங்கிற்கு வருகை தந்திருக்கும் சுரேஷ் சம்பந்தம் அவர்கள், பழ செல்வகுமார் அவர்கள், ஏபி ஸ்ரீதர் அவர்கள், இவர்களையும் நெஞ்சம் நிறைந்து வரவேற்கிறோம். அரங்கில் வர இயலாத போதும் நேரலையில் பார்த்து கொண்டிருக்கும் கலை ஆர்வலர்களில் ஒருவரான அமெரிக்க வாழ் நண்பர் சக்திகுமார் அவர்கள் 100 நூல்களை வாங்கிக் கொள்வதாகவும், GWC டேட்டா நிறுவனர் நவீன் அவர்கள் டல்லஸ் நகரிலிருந்து, விஜய் அவர்கள், இவர்கள் 3 பேரும் 100 நூல்களை வாங்கிக் கொள்வதாக தகவல் தெரிவித்திருப்பதை பெருமகிழ்வோடு இந்த அரங்கத்தில் தெரிவித்துக் கொள்கிறோம். ஒரு படைப்பாளருக்கு கிடைக்கக்கூடிய ஒரு ஆகச்சிறந்த வெகுமதி பணம் அல்ல, பாராட்டு அல்ல, அதை வாங்கி படித்து பகிர்வதுதான். அதை இந்த அரங்கிற்கு வந்திருக்கும் அத்துணை நல்ல உள்ளங்களும் பயன்படுத்திக் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறோம். அமர்வில் அடுத்து முனைவர் இரா குறிஞ்சிவேந்தன் அவர்களின் உரை. சேமமுற வேண்டுமென்றால் தெருவெல்லாம் தமிழ் முழக்கம் செழிக்கச் செய்வீர் என்று ஒரு சொல் சொன்னான் இளசை கவி. அதை மனதில் கொண்டு உலக தமிழர்களுக்கு தம்மால் இயன்ற பொழுதெல்லாம் தமிழ் கற்று தந்து கொண்டிருக்கும் தகைசால் சான்றோர், இன்றைய விழா நாயகி தமிழ்காரி அவர்களின் நூல் வெளியீடுகளில் தொடர்ந்து பங்கெடுத்து வரும் ஆர்வலர், வயிற்று பசிக்கு நெற்களஞ்சியம் தஞ்சை, அறிவு பசிக்கு சொற்களஞ்சியம் தஞ்சை தமிழ் பல்கலைக்கழகம். அங்கு வளர்த்தமிழ் புலத்தின் தலைவராக இருந்து பலர் போற்றும் பெரும் செயலாற்றும் முனைவர் இரா குறிஞ்சிவேந்தன் அவர்களின்
உரை இதோ குறிஞ்சி மலர் மனத்தோடு. அருமையான இந்நேர பொழுதில் சென்னையை சூடாக்கி இருக்கிறது சூர்ப்பனகை வெளியீடு. மிக அருமையான இந்த தருணத்தில் எங்களுடைய அற்புதமான முன்னத்தியரான பேராசிரியர் சுபவி ஐயா அவர்களுக்கு என்னுடைய நெஞ்சார்ந்த வணக்கத்தையும், அயலக தமிழர் நல வாரியத்தினுடைய தலைவராக இருக்கக்கூடிய ஜல்லிக்கட்டு காளை ஐயா கார்த்திகேய சிவசேனாதிபதி அவர்களுக்கும், அருமைக்குரிய வெள்ளித்திரை எழுதிய விசித்திர கவிதையான அருமைக்குரிய ஐயா பார்த்திபன் அவர்களுக்கும், பார்த்திபென் அவர்களுக்கும், அன்பிற்கினிய சகோதரர் கவிஞர் அருண் அவர்களுக்கும், இங்கே குழுமி இருக்கின்ற அத்தனை நல்லுள்ளங்களுக்கும் நேரத்தின் அருமை கருதி ஒவ்வொருவரையும் நான் பெயர் சொல்லி அழைத்ததாக கருதி, இன்றைக்கு விழா நாயகி கதாநாயகியாகவும் திகழ்ந்து கொண்டிருக்கின்ற 3 வெவ்வேறு கோணத்தில் இருக்கக்கூடிய பொருண்மைகளை எடுத்து வந்து 3 புத்தகங்களை உருவாக்கி இருக்கின்ற அன்பு அக்கா சித்ரா அவர்களுக்கு நமது நெஞ்சார்ந்த வணக்கத்தையும் வாழ்த்துதலையும் தெரிவித்துக் கொள்வோம். அக்கா என்றால் அவர் என்னை விட வயதில் இளையவர். பொதுவாக தமிழில் பெரிய பாண்டித்யம் படைத்தவங்களை ஔவையார்னு சொல்கிறது இல்லையா, அந்த மாதிரி அவங்க அமெரிக்காவுக்கும் அக்காவாயிட்டாங்க. அமெரிக்கையான அக்கா, அமெரிக்கா அக்கா. அப்படி மிக மிக அருமையானத ஒரு தொடர்ச்சியாக 2022, 2023, இப்போது 2 ஆண்டுகள் கழித்து 2026 அடுத்த 3 நூல்களை எழுதியிருக்கின்றார். அவரை ஒரு நிறைய அருமையாக ஐயா அவர்கள் சூர்ப்பனகையில் தொடங்கி வைத்தார். அது ஒரு அற்புதம். ஐயா அவர்களுடைய பேச்சை SIVT கல்லூரியில் ஐயா இருக்கும்போது அப்போ ரொம்ப ஹீரோ மாதிரி இருப்பாருங்க. நீங்கள் என்னங்க தலையை கோதுறவங்கலாம் பார்த்தா அப்படி பெரிய ஹீரோன்றீங்க கதாநாயகன். அவர் ரொம்ப அழகாக இருப்பாருங்க. அவருடைய அழகை ரசித்த மாணவர்கள் நாங்கள். அப்படி வகுப்பில் பாடம் நடத்தும் போதும் சரி, மேடையில் பேசும்போதும் சரி, அவ்வளோ வந்து முடி முன்னாடி வந்து அழகாக விழும். ஏன் இவங்க அண்ணன் இவரை வச்சு படம் எடுக்கலன்னு நாங்கள் அப்போ பேசிக்குவோம். அவ்வளோ நிஜமாக உண்மைதானா? உண்மை. அவ்வளவு கம்பீரமாக எங்களுக்குள் ஈழத்தை விதைத்த அற்புதமான தமிழ் புலி அவர். அப்படிப்பட்ட அவர் சூர்ப்பனகை பற்றிய மிக அருமையானதொரு அந்த வாயிலை திறந்து வைத்து இந்த நூலில நம்ம நேரத்து அருமை கருதி சீக்கிரம் முடிச்சிருவோம். கம்பனுடைய சொல்லை எடுத்து அதிலிருந்து சூர்ப்பனகையை வடித்திருக்கின்ற பணியைத்தான் அக்கா சித்ரா அவர்கள் செய்திருக்கிறார்கள். அது அவர்களே சொல்கிறார்கள். இதை நான் கம்பனுடைய சொல்லியிருந்த கம்பன் தவறாக பல இடங்களில் பல மேடைகளில் மிக முக்கியமாக கம்பன் கழகங்களில் சித்தரிக்கப்படுபவன். கம்பனை வந்து வித்தியாசமாக எப்படி வேண்டுமானாலும் சொல்லலாம். ஆனால் கம்பனுடைய அடியை எடுத்தே கம்பனை நான் சூர்ப்பனகையை வடித்திருக்கிறேன் என்று இந்த இடத்திலே இந்த நூலிலே அவர் சொல்லியிருக்கின்றார். ரொம்ப அழகா ஒரு நூலை தொடங்கும் போது எப்படி ஒரு பெண் ஏன் அடிமையானாள் அப்படின்றத, அவள் எப்படி ஒரு தாய் வழி சமூகத்தில் அப்படி தொடங்கி எப்படி விலங்குகளை எல்லாம் அவள் காட்டு விலங்குகளை எல்லாம் வீட்டு விலங்காக மாற்றினாள், வீட்டு விலங்குகளாக மாற்றினாள், நாயை மாற்றினாள், பசுவை மாற்றினாள். அவளால் மாற்ற முடியாத ஒரே விலங்கு ஆண் மட்டும்தான். அப்படியான ஒரு தாய் வழி சமூகத்தை அந்த அந்த செய்தியெல்லாம் சொல்லிட்டு நேரம் அவங்க உள்ள போறாங்க. அதுக்குள்ள ஒரு செய்தியை சொல்றாங்க. இப்படி ஒரு மாற்றம் வரும் முன்னரே சமூகத்தினாலும் தன்னை சுற்றிலும் வாழ்ந்த ஆண்களாலும் தன் உடலும் உள்ளமும் சிதைக்கப்பட்ட குரலற்ற பெண்ணின் குரல் கம்பனின் ராமாயண கதையில் உண்டு. அதுதான் இந்த அண்ணா அவர்கள் சொன்னது போல அது ஒரு வேற எடுத்து அப்படியே அருமையாக கொடுத்திருக்கிறார்கள். அதை கம்பனிலிருந்தே எடுத்து கொடுத்திருப்பதுதான் மிக அருமை. இதை கம்பன் எழுதிய அந்த சூழலை படித்து அறியாதவர்கள் இன்றும் சொல்லிக் கொண்டிருப்பது பெண்ணுக்கான அநீதி, அவள் உரிமை மீதான அடக்குமுறை என்று ரொம்ப அருமையாக அங்கங்கு ஒரு வாக்குமூலமாகவே தந்துவிட்டு சென்றார்கள். அது ரொம்ப அழகு. அதுல ரொம்ப அருமையாக அந்த சூர்ப்பனகையுடைய அந்த தலையை விரிச்சு போட்டா அப்படின்றத சகோதரி அக்கா அருள்மொழி அவர்கள் சொன்னார்கள். இவங்க ஒரு சித்திரிக்கிறாங்க அருமையா. செம்பட்டை அதிகமாகவும் அடர்த்தியான தலைமுடியினையும் கொண்டு
காண்பவர் உள்ளம் மயங்கி பித்தாக்கி பின்னர் அலைய வைக்கும் அவள் பேரழகி. தனியாக ஒரு பெருங்காட்டில் வாழ்ந்து வருகின்றவள். ஆசைப்பட்டால் இந்த உலகம் முழுவதையும் வேகமாக சுற்றி வருகின்ற வலிமை உடைய சூர்பனகை அப்படின்னு ரொம்ப அழகா செம்பட்ட நிறத்தில் அந்த முடி அவங்க ஒரு சித்தரிப்பு கொண்டுறாங்க சூர்பனகைக்கு. நீங்க ஆரம்பத்துல பார்க்கும்போது அவங்க இந்த ஏஐல பார்க்கும்போது ஏஐல வடிச்ச சித்திரம்னு அவங்க சொன்னாங்க. எனக்கு அதை நம்பவே முடியல. உண்மையிலேயே ஒரு அழகு, அப்படியே அதுலேருந்து ஆவேசம் என்று அந்த சூர்பனகையோட வடிவத்தை மாற்றி மாற்றி கொண்டு போய் மாற்றி இருப்பது மிகவும் அருமையாக இருக்கிறது. இந்த 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 நூல் பற்றி அதிகமாக மற்றவர்கள் சொல்லியிருக்கின்ற போது நம்மால், அதிலும் குறிப்பாக ராமன் எந்த இடத்திலே சூர்பனகை இடத்திலே நழுவி விழுந்த இடம் என்று ஒரு பெரிய இன்னொரு ஒரு ஒரு விவாதத்திற்கான ஒரு இடத்தையும் எடுத்து வைத்திருக்கின்றார். அந்த வகையில் இந்த இடம் மிக அருமையான ஒரு நூலை படைத்திருக்கிறார்கள். சூர்பனகையை ஆண்களும் பெண்களும் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய குழந்தைகளையும் வாசிக்க வேண்டும். இது கம்பராமாயணத்திலிருந்து ஒரு பகுதி என்று நாம் சொல்லிக் கொண்டிருக்கும் போது கலிங்கத்து பரணியிலிருந்து ஒரு பகுதியை எடுத்து குருதி பூத்த களம் என்று சொல்லுகிறார். இன்னைக்கு ஒரே அருமையான ஒரு நாள். இன்னைக்கு சூர்பனகை குருதி என்று பயங்கரமா இருக்கு. உண்மையிலேயே கலிங்கத்து பரணி, உண்மையிலே கலிங்கத்து பரணின்னு சொன்னா உடனே பரணின்னு சொன்னாலே 1000 யானைகளை போரிலே வென்ற வீரனுக்கு பாடுவது பரணின்னு சொல்லுவாங்க. ஆனால் ரொம்ப அழகா அக்கா அவர்கள் சொல்லிருக்காங்க, பரன் மீது இருந்து புலவன் நேரடியாக ஒரு போர்க்கள காட்சியை கண்டு வடிப்பதுதான் அது பரணி என்று ரொம்ப அருமையா எடுத்து சொல்லியிருக்கிறார்கள். அற்புதம். அதாவது பேசாத இடத்தில் வெளிச்சம் போடாத இடத்தில் எல்லாம் வெளிச்சம் காட்டுகின்ற பணியை சொல்றாங்க. ராஜராஜ சோழனை பற்றி பேசுவார்கள், ராஜேந்திர சோழனை பற்றி பேசுவார்கள். ஆனால் எனக்கு தெரிந்த குலோத்துங்க சோழனை பற்றி அதிகம் பேசியவர்கள் இல்லை, ஒட்டக்கூத்தரை தவிர. ஒட்டக்கூத்தரும் அவருடைய அந்த செய்யுள் அடர்த்தி மரபார்ந்த செய்யுளை வடித்திருக்கிறார். ஆனா குலோத்துங்க சோழனை பற்றி இவ்வளவு செய்திகளை சமகால இளைஞர்களுக்கு தலைமுறைக்கு கொண்டு வந்து சேர்க்க முடியுமா என்றால் என்னால் முடியும் என்று அமெரிக்காவில் இருந்து சித்ரா ஓடி வந்திருக்கிறார். ரொம்ப அருமை, மிக அருமை. அவன் பின்புலம், அவன் வீரம், அவன் ஆந்திராவிலிருந்து அழைத்து வரப்பட்டவன் என்றுதான் வரலாறு நமக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறது. ஆனால் அவர் சொல்கிறார்கள், அவன் ஆந்திராவில்தான் பிறந்தவன், பாட்டி வீட்டிலே இங்கே வளர்ந்தவன், அவனுக்கு இத்தனை மொழிகள் தெரியும், அவன் முதலில் சுங்கத்தை வசூலிக்காத முதல் மன்னன் அவன்தான், அதனால்தான் அவன் சுங்கம் தவிர்த்த சோழன் என்று மிக அற்புதமான செய்திகளை எல்லாம் கொண்டு வந்து அதை கொண்டார். ரொம்ப அருமை. இந்த நூலை படிக்கும் போது மூங்கில் காடு எரிகிறது. ரொம்ப அருமையாய் இவங்களுடைய அந்த கவிதையாலே பின்னப்பட்டவர் தான் சித்ரா அவர்கள். அவருடைய அந்த கவிதை, அதுவும் அவரை நான் வந்து ஒரு அல்லூர் நன்முல்லை மாதிரி, அவங்க வெள்ளி வீதியார் மாதிரி நான் பார்க்கிறது. கன்றும் உண்ணாது களத்தினும் படாதுன்னு ரொம்ப பேசிய பெண்மொழி, அந்த பெண்மொழியை துணிச்சலாக ஒரு பெண் பேசுவது என்பது, அதுவும் 2000 ஆண்டுகளுக்கு முன்பு பெண் எப்படி பேசினாள் என்பதற்கு எடுத்துக்காட்டு சங்க இலக்கியம். அந்த சங்க இலக்கியத்தை, தங்க இலக்கியத்தின் குரலை மீளவும் இந்த நூற்றாண்டில் மிக அற்புதமாக எதிரொலிக்கின்ற ஒரு குரலாகத்தான் அண்ணன் கால்டுவெல் எங்கள் தங்கை சொல்வார், அமெரிக்க தங்கை. அந்த தங்கையின் குரல் ஒலிக்கிறது. மிக அருமையான ஒரு நூல். அதுதான் அந்த இந்த கிராம சபை குடவோலை முறை இது பத்திலாம் சொல்லி வாரியம், இன்னைக்கு ஒரு வாரியத்துக்கு ஐயா தலைவரா இருக்கிறாங்க. உண்மையிலே அந்த ஒரு வாரிய தலைவரை வைத்துக் கொண்டு அந்த நூலை அவங்க வெளியிடும்போது அதுக்குள்ள இருக்கிற செய்தியை பார்த்தீங்கன்னா, ஏரி வாரியம், அந்த ஏரி வாரியத்தை யார் நிர்வகிச்சானோ அவன் வாரியர். தோட்ட வாரியர், பொன் வாரியம், பஞ்சவார வாரியர் என்றெல்லாம் ரொம்ப அழகாக பல செய்தியை கொண்டு வந்து இன்றைக்கு இளங்கலை முதுகலை படிக்கின்ற மாணவர்களை கொண்டு போய் பாடமாக வைக்க வேண்டிய ஒரு நூல் தான் இந்த குருதி பூத்த களம் என்கின்ற அந்த கலிங்கத்து பரணி. ரொம்ப அழகு. ஆனால் நான் அதுக்குள்ள ஒரு மெல்லிய கோடு ஒன்றும் பார்க்கிறேன். போரை பத்தி ரொம்ப அருமையா அவங்க சொல்லிட்டே போறாங்க. ஆனாலும் அதுல ஒரு துணி ஒண்ணு, சித்ராக்காவுடைய துணி ஒண்ணு இருக்கு. என்னன்னு கேட்டீங்கன்னா, சீன ஒரு பழமொழி உண்டு, 1000 வீடுகளில் பெண்களின் அழுகுரல் கேட்கிறது, ஓ போர் வருகிறது. இந்த வேதனையை கலிங்கத்து பரணி ஊடாக அவர் ஒரு கொடி போல் அப்படி பின்னிக்கிட்டே போறார். இந்த போர்க்களத்துடைய செய்தி, இன்றைக்கு உலகம் போர்களால் நடுங்கிக் கொண்டிருக்கிறது. குண்டுகள் குழந்தைகளுடைய தலைகள் மேல் விழுகின்றன. அப்படி அந்த காட்சியை கொண்டு போரில்லா உலகம் வேண்டும் என்கின்ற ஒரு செய்தியை வைத்துக்கொண்டு இந்த இடத்தை அவர்கள் ரொம்ப அருமையா, அதுவும் அவங்களுடைய கவிதை வரியில
ஒட்டக்கூத்தர் பார்த்தால் மெச்சி உங்களுக்கு நெற்றியில் முத்தம் கொடுத்திருப்பாள், பேத்தியே நீ வாழ்க என்று. அவள் பார்த்து பார்த்து அந்த அந்த ஆண் போருக்கு போயிட்டு வரான். அப்போ அந்த இடத்துல இவர் ஒட்டக்கூத்தருடைய அடிகளை எடுத்து இவருடைய நடையில கொண்டு வரார். அவள் பார்த்து பார்த்து தன்னை அழகூட்டும் கண்ணாடி ஓய்வு தேடும், அணிகலன்கள் அணிவகுக்கும், உடைகள் உற்சாகமாகும், ஒப்பனைகள் சொப்பனம் காணும், பள்ளியறை துள்ளி பாடும், பஞ்சனைகள் பூவாய் மாறும், முத்தச்சத்தம் முத்தமிழாகும். அறிவுமதி அண்ணன் போயிட்டார். கேட்டிருந்தா ரொம்ப ரயிலுக்கு நேரமாச்சு. உண்மையிலேயே ரொம்ப அழகு. ஒட்டக்கூத்தர் எவ்வளவு மகிழ்ந்திருப்பார். இந்த காலத்திற்கும் இணையத்திற்குள்ளும் இழைந்தோடுகின்ற ஒரு தமிழை தன்னுடைய பேத்தி ஒருத்தி இவ்வளவு அழகாக வடித்திருக்கிறார் என்று அவர் நிச்சயமாக உங்களை மெச்சியிருப்பார். இந்த நூல் கடைசியாக அடுத்த நூல் என் காதல் சொல்ல. அந்த காதல் சொல்றதுக்கு நிறைய பார்த்திபன் சார் இருக்கிறார். அவர் தான் காதலை சொல்லணும். பாருங்க, சூர்ப்பு நகை நூலை வெளியிடும் போது அண்ணா சுபவி அண்ணாவையும் அக்கா உங்க அருள்மொழி அக்காவை வச்சு வெளியிட்டாங்க. இந்த குருதி பூத்த களம் போர் அப்படி வரும்போது குறிஞ்சி வேந்தனையும் அருணையும் கூப்பிட்டு தம்பியும் கூப்பிட்டு அதை வெளியிட்டாங்க. காதல் என் காதல் சொல்ல வந்து பார்த்திபன் சார். இதெல்லாம் ஒரு லக்கு சார். அது எப்போதும் எல்லாருக்கும் கிடைக்காது. விளையாட்டு ஒன்றும் இல்லை. எனக்கு தெரிந்து இது இந்த நூல் வந்து ஒரு கேள்வி எழுப்போம். இது யாருடைய காதல்? இது யாருடைய காதல்? உண்மையாக ஒரு கேள்வி எழுப்போம். உண்மையிலேயே அந்த மனம் ததும்புகின்ற அந்த காதல் நூலை படிச்சு முடிக்கும் போது ஒரு செய்தி வருது. கடகடவென பேசுகின்றாய், உற்று பார்த்தபடி இருக்கின்றேன், எனக்கான ஒரு சொல் வரும் என்று. புருஷங்காரன் 1000 பேசுவான், மனைவியுடைய ஒரே எதிர்பார்ப்பு அதில் நீ கொட்டி வருகின்ற அத்தனை சொற்களிலும் எனக்கானது எதுவென்று. எல்லா வீட்டு கதைகளும் இதுதான். அந்த கதைகளை எல்லாம் கவிதையாக மாற்றி தந்திருக்கிறார். இது எல்லோருடைய காதலையும் இந்த குயில், அமெரிக்க குயில் பாடியிருக்கிறது என்பதுதான் உண்மை. அப்படி நிச்சயமாக அது ஒரு 3 புள்ளின்னு சொன்ன அந்த இந்த காதல் சொல்ல ஒரு புள்ளி என்று சொன்னால், குருதி பூத்த களம் கலிங்கத்து பரணி இன்னொரு புள்ளி என்று சொன்னால், சூர்பனகை கம்பராமாயணம் இன்னொரு, ராமாயணம் இன்னொரு புள்ளி என்று சொன்னால், வெவ்வேறு கோணத்தில் இருக்கிற மாதிரி இந்த 3 நூல்களும் நமக்கு தெரியும். ஆனால் எல்லாவற்றுக்குள்ளும் ஒலிப்பது அண்ணா சுபவி அவர்கள் சொன்னது போல, அக்கா அருள்மொழி அவர்கள் சொன்னது போல, கவிஞர் அறிவுமதி சொன்னதை போல, பெண்ணின் குரல். பெண்ணின் குரல். பெண்ணே, உனது உள்ளத்தை, உனது கதையை உனது உதடுகளால் பேசு. கம்பன் மகாகவியாக இருக்கலாம், இளங்கோ கவி சக்கரவர்த்தியாக இருக்கலாம், ஆனால் அடிப்படையில் அவர்கள் ஆண்கள். பெண்ணை பற்றி பெண்ணே பேசியிருந்தால் சீதை தீக்குழிக்குள் இறங்கியிருக்க மாட்டாள், மாறா தனியே இறங்கியிருக்க மாட்டாள், ராமனின் கையை பிடித்து சேர்த்து இழுத்து சேர்ந்திருப்பாள். கண்ணகி மதுரைக்கு சென்று மன்னவன் முன்பு சிலம்பை உடைத்து தெய்வமாகி இருக்க மாட்டாள், மாறாக பூம்புகாரிலேயே கோவலனின் மண்டையை உடைத்து மனுஷியாகி இருப்பாள். அறிவுமதி அண்ணா எழுதிய கவிதை புதிய பார்வையில் 1993 நான் மாணவனாக இருக்கும்போது படித்தது. அந்த கவிதையெல்லாம் நினைவூட்டுகின்ற அற்புதமான ஒரு செயலை நீங்கள் செய்திருக்கிறீர்கள். இந்த 3 நூல்களும் எல்லா மாணவர்களும் செல்ல வேண்டும். அதற்கான வெள்ளோட்டமாக இன்றைக்கு அமைந்திருக்கிறது இந்த விழா. நீங்கள் எல்லாம் அதன் தூதுவர்களாக இந்த நூல்களை எடுத்து செல்ல வேண்டும். தமிழ் பல்கலைக்கழகத்திலிருந்து நாங்கள் ரொம்ப அது ஒரு யுத்த களம். அதனால்தான் குருதி பூத்த காலத்தை கொண்டு வந்து எங்ககிட்ட கொடுத்து அது எடுக்க சொன்னாங்க போல இருக்கு. இதை கொண்டு போய் குருதி பூத்த களத்தை நாளைக்கே கொண்டு போய் மாணவர்களை 100 படியை நானும் சேர்ப்பேன் என்று உறுதி சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். கற்பனை என்பது அறிவார்த்தத்தை விட அழகியலானது, அலாதியானது என்று சொல்லுவார் ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன். அப்படி தமிழ்காரியின் கற்பனையில் விளைந்ததை சொற்சுவையோடு எடுத்துச் சொல்லியதற்கு மனம் நிறைந்த நன்றிகள். பரணி, சொல் புதிது பொருள் புதிது என்பது போல அருமை ஐயா. குரலற்ற பெண்ணின் குரல், அந்த வரி மனம் தொட்டு சென்றது. இங்கு இப்போது பாடலாசிரியர் அருண் பாரதி அவர்களது நேரம் இது. தங்கமா வைரமா என்ற கேள்வி ஒருபோதும் வேண்டாம், கவி சந்தம் பொங்கும் வரிகள் போதும். புதிய பானையில் பழைய சோறு என்றாலும் அதுதான் உடலுக்கும் உணர்வுக்கும் புது வலு கொடுப்பது இல்லையா? கவிதை தொகுப்புகளாலும் திரைப்பாடல்களாலும்
தென்மேற்கு பருவக்காற்றின் இதத்தை நம்மில் ஊடுருவச் செய்யும் பாடலாசிரியர் அருண் பாரதி அவர்களின் உரை. வாங்க வாங்க. நூலாசிரியருக்கு இது அன்போடு செய்யப்படும் சிறப்பு. உங்களது பலத்த கைதட்டலோடு கடைசி வரை காத்திருக்கும் நல்ல இதயங்கள் அனைவருக்கும் என் நன்றி. உங்க எல்லாருக்கும் ஒரு மகிழ்ச்சியான செய்தி என்னன்னா, கரெக்டாக ஒரு 2 நிமிஷத்துக்கு மேலே நான் பேச மாட்டேன். கிட்டத்தட்ட நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம்னு நினைக்கிறேன். இந்த சினிமாலெல்லாம் ஃபிலிம்லாம் பெரிய பட்ஜெட் படம் வரும், ரஜினிகாந்த் சார் படம், அந்த மாதிரி பெரிய பெரிய படங்கள்லாம் வரும்போது அங்கங்கே ஒரு சின்ன பட்ஜெட் படம்லாம் வரும், அங்கே போனவங்களாம் அப்படிங்க வர்ற மாதிரி. அது மாதிரி பெரிய பெரிய ஆளுமைகள்லாம் இருக்கும்போது அப்பப்போ என்னையும் இடையில கூப்பிட்டு விட்டாங்க. ஏற்கனவே நான் என்ன சொல்லணும்னு நினச்சேனோ அதை பூரா குறிஞ்சி மைந்தன் ஐயா சொல்லிட்டாரு. அவர் அண்ணன் வந்து இல்லை காதல் சொல்ல வந்து பார்த்திபன் சாருக்கும் சூர்பனகை வந்து சுபவி ஐயாவுக்கும் எங்களுக்கு வந்து குருதி பூத்த களமும் கொடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப ஆதங்கப்பட்டார். அது என்னமோ தெரில, நம்ம ராசி அப்படி. நான் கூட படத்துலலாம் கூட ஏதாவது கேட்கும்போது ஏதாவது ஒரு மெலடி பாட்டு கொடுங்க, ஒரு மெல்லிசை பாட்டு கொடுங்கன்னு கேட்பேன். எப்போ பாரு இந்த அருவாள் எடுத்து வெட்டுறது, குத்துறது, கொலை பண்ணுற மாதிரியே தான் பாட்டு கொடுக்குறாங்க. கடைசியாக இவர் அந்த அண்ணாத்த படத்தில் கூட சிவா சார்ட்ட கேட்டேன், சார் எப்படியாவது ஒரு மெலடி பாட்டு கொடுங்க சார். கடைசியாக கூப்பிட்டு ஒரு பாட்டு கொடுத்தாரு. போய் பார்த்தா அப்படியே சூப்பர் ஸ்டார் ராயல் என்ஃபீல்டில் அருவாளை தூக்கிட்டு வர்றாரு, வா சாமிங்கிறது ஒரு மாதிரி ஆயிடுச்சு. ஸோ அதனால் நம்ம மூஞ்சி அப்படின்னு நினைக்கிறேன் சார். அதனால் எப்போ பார்த்தாலும் நமக்கு காதலுக்கும் நமக்கும் ஆகவே ஆகாதுன்னு நினைக்கிறேன். அதெல்லாம் வந்து பார்த்திபன் சார் மாதிரியான ஆட்களுக்கு தான் வாய்க்குதுன்னு நினைக்கிறேன். அது மாதிரி அப்புறம் வந்து பாசக்காரி பணக்காரி அப்படின்லாம் சொன்னாங்க. அப்படி என்று சொல்வது போல் அப்படி நாங்கள் சொல்வது போல்லாம் இல்லை, அது சொல்றது தான். அது என்னன்னா வந்து அவங்க உண்மையிலே வந்து பழகுற யாருக்கிட்டையுமே ஒரு பிசின் மாதிரி ஒட்டிக்கிறதுல உண்மையிலே சித்ரா மகேஷ் வந்து ஒரு பாசக்காரி தான். இன்னைக்கு வந்து ஒரு பல 100 இதயங்களை வென்று வைத்திருக்கக்கூடிய ஒரு பணக்காரி தான். அதனால் அவங்களுக்கு வந்து அந்த பாசக்காரி பணக்காரி அப்படின்னு நீங்கள் கொடுத்த பட்டங்கள்லாம் தகும்னு நினைக்கிறேன். அப்புறம் வந்து செண்பகம் மேடம் அவங்களுக்கு ரொம்ப நன்றி. ஏன்னா வந்து ரொம்ப நல்லா தங்கமா வைரமா இப்படிலாம் என்னை முதல் முறையாக ஒருத்தங்க வந்து கம்பேர் பண்ணி கூப்பிட்றது இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். நான் ஒரு காலேஜுக்கு போயிருந்தேன், அடுத்து வர்றவர் வந்து ஒரு பிச்சைக்காரன், ஒரு களவாணி, ஒரு திமிரு பிடிச்சவன், ஒரு சண்டைக்கோழி அப்படின்னு சொல்லி கூப்பிட்டாங்க. அப்புறம் தான் பார்த்தா அதெல்லாம் நான் எழுதின படத்தோட பாடல் பட்டியல் கொலைகாரன் இப்படியே கூப்பிட்டாங்க. அப்புறம் தான் நான் சொன்னேன், எப்பா நான் அண்ணாதுரை தான்ப்பா முதல் படம், அண்ணாதுரை ஆரம்பித்து வைத்தார் அப்படின்னு ஒரு நல்லா சொல்லியிருக்கலாமே. அஜித் படம் விஸ்வாசத்துக்கு எழுதியிருக்கேன், அண்ணாத்தைக்கெல்லாம் எழுதியிருக்கேன், இப்படிலாம் சொல்லலாமே அப்படின்னு சொல்லி சொன்னேன். அது மாதிரி எனக்கு ஒரு நல்ல தங்கமா வைரமா அப்படின்லாம் சொல்லி என்னை அழைச்ச செண்பகம் மேடம்க்கு ரொம்ப நன்றி. அப்புறம் வந்து இந்த புத்தகம் குருதி பூத்த களத்தை பற்றி சொல்ல வேண்டியதெல்லாம் அவர் சொல்லிட்டாருன்றதுனால என் வேலை ரொம்ப சுலபமாயிடுச்சு. ஒரே ஒரு வரி தான் அப்படி சொல்லிட்டு உட்கார்ந்துடுறேன். என்னன்னா, 1000 யானைகளை கொன்று வெற்றி பெறக்கூடிய அரசனுக்கு வந்து பரணி பாடுவாங்களாம். அது மாதிரி 1000 தடைகளை வென்று வந்திருக்கக்கூடிய சித்ரா மகேஷ் அவங்களுக்கும் நம்ம பரணி பாடலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதனால் அவங்களுக்கு வந்து என்னுடைய வாழ்த்துக்கள். அவங்க வந்து அந்த என் காதல் சொல்ல புத்தகம் தான் நான் முதல்ல படிச்சுட்டேன். நீங்கள் யாராவது நம்பலைன்னா அதுலேருந்து ஒரு கவிதை கூட சொல்கிறேன். நான் என்ன கேட்டுக்கோங்க, நான் ஏதாவது 4 கவிதை சொல்லிடலாம், அவங்க 4 காதல் கவிதை சொல்லிடலாம், நம்ம 4 காதல் கவிதை சொல்லிடலான்னு பார்த்தேன். ஆனால் முடியலை. ரொம்ப நல்லா அதில் வந்து நிறைய குறும்புக்காரியாக அவங்க நிறைய கவிதைகள் எழுதியிருக்காங்க. அதே மாதிரி இந்த புத்தகத்தை பொறுத்த மட்டும், கலிங்கத்து பரணியை பொறுத்த மட்டும் ரொம்ப எளிமையாக இன்னைக்கு இருக்கக்கூடிய பிள்ளைகளுக்கெல்லாம், இப்போ நம்ம 2K கிட்ஸு ஜென்சி கிட்ஸ் எல்லாம் சொல்கிறோம்ல, அவங்களுக்குலாம் ஒரு இலக்கியங்களை கொண்டு போய் சேர்க்கறதுக்கு அவங்க வந்து கலிங்கத்து பரணியை படிக்கிறதுக்கு முன்னாடி இவங்க எழுதின இந்த புத்தகத்தை படித்தாங்கன்னா அவ்வளோ பிரமாதமாக இருக்குது. இதை நான் ரொம்ப வார்த்தைக்காக சொல்ல. ஒவ்வொரு அந்த நடை வந்து எப்படின்னா ஒரு விஷுவலாக இருக்குது. ஒரு நம்ம வந்து ஒரு ராஜமௌழி படம் பார்த்த மாதிரி விஷுவலாக இருக்குது. அந்த போர்க்களத்தில் வந்து அப்படி சண்டை போட்டுட்டு இருக்கும்போது 2 பக்கமும் உடல்கள் வெட்டி சிதைக்கப்பட்ட உடல்கள் இருக்குல்ல, யானைகள்லாம் வெட்டி போட்டிருக்காங்கல்ல, அது வந்து ரத்த ஆறு ஓடிட்டு இருக்கான். யானையோட தலைகள் ஒரு பக்கம் கரை மாதிரி இருக்கான், மனித உடல்கள்லாம் ஒரு பக்கம் கரை மாதிரி இருக்கான், அந்த மாதிரி சொல்றாங்க. அதே மாதிரி வந்து
அந்த குலோத்துங்க சோழன் வந்து அந்த வில் எரியும் போது அவன் தலையில போயிட்டு அந்த வில் அம்பு அந்த தீ அம்பை எரியும் போது அவர் வந்து நேராக தலையில போய் பட்டுருமா, அப்படி இந்த தலை வந்து அப்படியே குப்பு 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 குப்புன்னு எரிஞ்சிட்டு இருக்குமா. இதெல்லாம் பார்த்தா அப்படியே ஒரு பிரளயம் ஜுவாலை மாதிரி இருக்குதான். அப்படி நிறைய இடங்கள்ல வந்து அந்த போர்க்களத்தை வந்து ரொம்ப பயங்கரமா எழுதியிருக்காங்க. அந்த வில் வேல் வாள் இதெல்லாம் அடுக்கி வச்சிருக்கக்கூடிய அந்த பரன்ல இருந்து பாடுறதுனால இதுக்கு பரணி அப்படின்னு பேர் வந்தது அப்படின்னு சொன்னாங்க. இப்போ புலவர்கள்லாம் அங்கெல்லாம் களத்துக்கெல்லாம் போயிருக்காங்களா அப்படின்னு எனக்கு பயங்கர ஆச்சரியம். ஏன்னா இப்போ தலைவர்களே களத்துக்கு வர்றதில்ல, ஆனால் அங்கே புலவர்களே களத்துக்கு போய் பாட்டு எழுதியிருக்காங்கிறது வந்து ரொம்ப பெரிய விஷயம். அதனால வந்து இந்த புத்தகத்தை படிக்கும்போது ஒரு அற்புதமான ஒரு விஷுவலாக இருக்கும், ரொம்ப எளிமையாக இருக்கும், அதை விட வந்து ஒரு நல்ல கதையாக இருக்குது. நீங்கள் பிள்ளைகளுக்கு வந்து எடுத்து சொல்லக்கூடிய, பெரியவங்க படித்து பிள்ளைகளுக்கு சொல்லக்கூடிய கதைகளாக இருக்குது. அதை விட ரொம்ப வந்து ஒரு படம் பார்த்துட்டு வந்த மாதிரியான ஒரு ஃபீல் இருக்குது. ஸோ அடுத்தடுத்து ஐயா எல்லாம் வெயிட்டிங்கில் இருக்கிறதுனால நான் இதோட என்னுடைய உரையை முடிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம். ஆயுதங்களை பற்றி எழுதுவதற்கும் தைரியம் வேண்டும் கவிஞரே, அது உங்களுக்கு இருக்கிறது. பெயருக்குள்ளேயே பாரதி துணைக்கு இருக்கிறார். உங்களுக்கு ஆதங்கம் வேண்டாம், இன்னும் பல அரங்கங்கள் காத்திருக்கிறது உங்கள் கவிதைகளை கௌரவிப்பதற்கு. சரி, இப்போது ஒவ்வொருவராக கருத்துரை வாழ்த்துரை என்றெல்லாம் நாம் கேட்டுக்கொண்டே இருக்கிறோம். அடுத்து யார்? விதை முளைக்க நீர் நிலம் ஒளி எல்லாம் வேண்டும், ஆனால் கவிதை முளைக்க நீ மட்டும் போதும் என்று ஒற்றை பதில் சொல்வதற்கு யாரால் முடியும்? அப்படி விதையாய் விழுந்ததை கவிதையாய் கண்விழிக்க செய்யும் இவர் போன்ற கவிஞர்களால் மட்டும்தான் முடியும். விடை தெரியாமல் தான் சார் நாங்கள் இன்னும் இருக்கிறோம், எப்படி குடைக்குள் மழை வந்தது என்று தெரிந்தவர் நீங்கள் சொன்னால் நல்லதுதான். அதற்கு முன்னால் இந்த அரங்கில் கருத்து மழைக்கான வருகை தெரிகிறது. அடடா, வரப்போவது இயக்குனர் இரா பார்த்திபன் ராதாகிருஷ்ணன் அவர்கள் அல்லவா? நிச்சயம் குடை இருந்தாலும் நனையும் நேரம்தான். అందరికీ நமஸ்காரம். நான் எடுத்த உடனே தெலுங்குல பேசுறேன்னு நினைக்காதீங்க. అందరికీ பதிப்பகத்துக்கு நமஸ்காரம். ஏன்னா ஏற்கனவே நம்மளை பற்றி அப்படி ஒரு பிரச்சனை இருக்குது. நான் வீட்டில் தெலுங்கு தாங்க பேசுவேன், ஆனால் நான் பேசுகிற அழகான தமிழ் மாதிரி வேறு யாரும் பேச முடியாது. நான் பல தடவை சொல்லி பார்த்தா கூட இந்த ஆன்லைனில் நம்மளை கிண்டடிக்கிறதுக்குனே நிறைய பேர் இருப்பாங்க. ஓ, நீங்கள் வந்து குல்ட்டியா அப்படிலாம் கேட்பாங்க. ஆமாங்க, பட் ஐ எம் நாட் கில்ட்டி அப்படின்வேன். அதனால் இந்த அந்தரிக்கு நமஸ்காரம்னு ஒரு ஷாக்கோடு ஆரம்பிக்கலான்ட்டு. ஏன் அந்த பதிப்பகத்துக்கு முதல் வணக்கம்னா, 3 டிஃப்ரெண்ட்டான 3 ஆங்கிளில் இருக்கிற ஒரு புத்தகங்களை ஒரே நாளில் சிறப்பான புத்தகங்களை வெளியிடுறதுக்காக அந்த பதிப்பகத்துக்கு என்னுடைய முதல் வணக்கம். மேடையில் இருக்க பெரியவங்க அவங்க அழகாக பேசினா பரவாயில்ல, இந்த தொகுத்து வழங்குறவங்க கூட பூக்களை அப்படியே தொடுத்து ஒரு மாலை வழங்குற மாதிரி இந்த மாலை பொழுதை இவ்வளோ சிறப்பாக வழங்குற செண்பகம் அம்மா உட்பட, இன்னும் சொல்லப்போனால் இந்த மைக்கே கூட கொஞ்சம் தனியாக விட்டோம்னு வச்சுங்களேன், இதுவே அழகான தமிழ் பேசும் போல இருக்கு. ஒரு 5 நிமிஷத்துக்கு பேசும் போல இருக்கு. அவ்வளவு தமிழ் இது வந்து உள்வாங்கி இருக்கு. அப்படிப்பட்ட இந்த அழகான மேடை, இதில் நானும் கலந்துக்கிறது எனக்கு சந்தோஷம். இந்த அழகான மேடையில் ஒரு அழகான கேடயத்தை தயார் பண்ணி கொடுத்த ஏபி ஸ்ரீதர், ஒரு அவுட்ஸ்டாண்டிங் பெயிண்டர் அவர். அதனால் வெளியில் போயிருக்காரு, வெளியில் நிற்பாருன்னு நினைக்கிறேன். அவுட்ஸ்டாண்டிங் பெயிண்டர் அவர், அதனால் அவர் வெளியில் போயிருப்பாருன்னு நினைக்கிறேன். தமிழ்காரி இந்த பேர் வந்து முதல்ல என்னை கவனிக்க வச்சது. இது என்ன தமிழ்காரிங்கிற ஒரு பேர் புதுசாக இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல புத்தகத்தை கவனிக்கிறதுக்கு முன்னாடி அந்த பேர் தான் என்னை கவனிக்க வச்சது. இங்கே நான் மேடைக்கு இங்கே சபைக்கு வந்ததுக்கு அப்புறமேல தமிழ்காரியோடைய மாமனாரை சந்தித்தேன். அவர் வந்து ரொம்ப பெருமையாக தமிழ்காரி இல்லைங்க என்னுடைய மருமகள் அப்படின்னாரு. அப்போ தான் தெரிஞ்சது அவர் சரியான வீட்டுக்காரியாகவும் இருந்துக்கிட்டு அவ்வளோ அழகான புத்தகத்தை எழுதுகிற ஒரு தமிழ்காரியும் இருக்காங்க. ஸோ சித்ரா மகேஷ் அவர்களுக்கு சிறப்பான வாழ்த்துக்கள். என்னன்னா இந்த 3 புத்தகத்தில் இருக்கிற விஷயத்தை படித்து முடிக்கிறதுக்கே இவ்வளோ டிஃப்ரெண்ட் ஆங்கிளில் 3 புத்தகத்தை எப்படி எழுத முடியுங்கிற ஒரு கவனம் எனக்கு அது மேலே வந்தது. என்னுடைய நண்பர் கால்டுவெல் வேல் நம்பினோர் கைவிடப்படாத மாதிரி அவரை நம்பி ஒரு விஷயத்தை ஒப்படைச்சிட்டோம்னு வச்சுங்களேன், அதை வந்து ரொம்ப சிறப்பாக செஞ்சிருவார். எல்லா விஷயத்தையும் அப்படிதான் என்னுடைய 2 படங்களுக்கு பின்னாடி அவர் ஒரு பெருந்துணையா, உறுதுணையா பெருந்துணையா இருந்த ஒரு நண்பர். அவர் எங்க கூப்பிட்டாலும் நான் போயிடுவேன்.
அந்த மாதிரி இந்த நிகழ்ச்சிக்கும் அவர் அழைத்து தான் இந்த நிகழ்ச்சிக்கு நான் வந்தேன். நான் ஒரு நிகழ்ச்சிக்கு வந்து புதிய பாதை வந்த புதுசுல கொஞ்சம் நிறைய பேருக்கு என் மேல ஒரு பயங்கர கோபம் இருந்த நேரம். அது என்ன காரணம்னு எனக்கு தெரியாது. ஒரே படத்துல கிடுகிடு நான் ஏதோ ஒரு வேற இடத்துக்கு போயிட்டு நிறைய பேருடைய பொறாமை காரணமா இருந்தேன். அப்ப நான் ஒரு மேடையில வந்து இந்த ஓரமா நின்றுட்டு இருந்தேன். அதை ஒரு பெரியவர் ஒருத்தர் கவனிக்கல. நான் இன்னும் வரல போல இருக்குன்னு நினைச்சுக்கிட்டு, பொதுவாகவே எம்ஜிஆர் சிவாஜியை கூட நம்ம எதிர்க்க மரியாதையை பேசுவோமே தவிர, அவன் எம்ஜிஆர் அவன் எவன் தான் பேசுவோம், சிவாஜியை நம்ம அவன் எவன் தான் பேசுவோம் சாதாரணமா பொதுவா. அந்த மாதிரி அவர் என்ன பண்ணிட்டாருன்னா, பின்னாடி நின்றுட்டு நான் பின்னாடி நிற்கிறத அவர் கவனிக்காம, அந்த கம்யூனாட்டி இன்னும் வரலையா அப்படின்னாரு. நான் அப்படியே தோளை தொட்டேன். அவர் திரும்பி பார்த்தாரு. பார்த்தோம் ஷாக் ஆயிட்டாரு. இல்ல தம்பி, இல்லைங்க நீங்க சொன்னமா நான் கம்யூனாட்டி இல்லை, நான் நிறைய நாட்டி. கம்யூனாட்டினா ரொம்ப கம்மியான நாட்டி தான் அது கம்யூனாட்டின்னுவாங்க. நான் நிறைய நாட்டி செய்கிறவன், அதனால நீங்க கம்யூனாட்டின்னு சொன்னதா தப்புன்னு அவர் சிரிச்சிட்டாரு. அந்த பெண் உடல் அரசியல் வந்து செய்யாத அப்படின்னு, அதை செய்யாதவன் ராவணேஸ்வரன். நான் ஏற்கனவே ஒரு கவிதை எழுதியிருந்தேன். தீக்குளித்து நிரூபித்தது சீதையின் கற்பை மட்டுமல்ல, ராவணனின் கற்பையும் கூடன்ட்டு. தீக்குளித்து நிரூபித்தது சீதையின் கற்பை மட்டுமல்ல, ராவணனின் கற்பையும். அப்படி பெண் உடல் அரசியல் செய்யாத ராவணேஸ்வரனுடைய தங்கச்சியானாள். ராமன் கால்பட்டு கல் அகலிகையானால், தமிழ்காரி கைப்பட்டு சூப்பர் நகையானால், சூர்ப நகை. இது வந்து வாதிட்ட பெண்ணுக்கு வாழ்த்திடும் பார்த்தி பெண் அப்படின்னு. அதிலே என்னுடைய பேச்சு எல்லாமே முடிஞ்சு போச்சு. அதை ரொம்ப சிறப்பாக அழகாக கொண்டு வந்து இங்கே சேர்த்துட்டு போயிடணும்னு மட்டுமே நினைச்சேன். பட் இங்கே எல்லாரும் பேச பேச நமக்கும் ஒரு சின்ன ஆசை. சூர்பனகை வந்து ராமனை பார்க்கறது அப்படின்னா, யார் இந்த அழகான மானுடன், யார் இது அப்படின்னு பார்க்குறார். அழகான மானுடன் அங்கே ஒரு பெண் இருக்காள், யார் அவன் பார்த்தா அவள் சீதை. ஆனால் இவன் தான் பொண்டாட்டின்றதை அவன் சொல்லவே கிடையாது ராமன். ஜென்ரலாகவே மென் எப்பவுமே அப்படிதான், அதை வந்து கண்டுக்கவே மாட்டாங்க. மன்மத லீலைன்னு ஒரு படத்தில் கமலஹாசன் ஒரு 10 தடவை கேட்பாங்க, உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? இந்த கேள்விக்கு நான் எப்பவுமே இல்லைன்னு பதில் சொல்றதான் பழக்கம். ஏன்னா எனக்கு இன்னும் கல்யாணம் ஆகலை அப்படின்வாரு. இதை வேற வேற மாடுலேஷன்ல சொல்லுவாரு. இப்ப பாராளுமன்றத்தில் பேசின மாடுலேஷன்ல, அப்ப இன்னும் கொஞ்சம் காமெடியா அது ஒரு மாடுலேஷன்ல உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சான்னு கேட்டா இல்லைன்னு சொல்ல மாட்டாரு, இருக்குன்னு சொல்ல மாட்டாரு. இந்த கேள்விக்கு நான் எப்பவுமே இல்லைன்னு சொல்றதா வழக்கம். ஏன்னா எனக்கு இன்னும் கல்யாணம் ஆகலை அப்படின்னு. அந்த மாதிரி அதே மாதிரி சமீபத்தில் ஒரு அழகான பொண்ணு கிட்ட போய் ஒருத்தன் ஐ லவ் யூன்னு சொல்லியிருக்கான். அவளுக்கு தெரியும் கல்யாணம் ஆனவன்ட்டு. இந்த ராமர் கதை மாதிரி அந்த கதை. கல்யாணம் ஆனவன் தெரிஞ்சுட்டு வாட் அபவுட் யுவர் ஒய்ஃப் அப்படின்னு கேட்குறாவ. இவங்க உடனே திங்க் பண்ணிட்டு, நோ ஐ டோன்ட் திங்க் ஷீ லவ் யூ, ஷீ டசன்ட் லவ் யூ அப்படின்னு. அதாவது என் பொண்டாட்டி உன்னை லவ் பண்ணல அப்படின்றான். அதுலேயே அசத்திடுறானுங்க. இப்படிலாம் இந்த டெக்னிக்லாம் சூர்பனகைக்கு தெரியல. அதனால அவர் நேரடியாக ராமனை வந்து பார்த்தா நல்ல அகன்ற தோள்கள் எல்லாம் இருக்கிறத பார்த்தோம்னா ஆசைப்பட்டிருக்க. ஆசைப்பட்டதுல என்ன தப்பு? அது ஒன்றும் பெரிய தப்பே இல்லை. நீங்க கூட 7வது பக்கத்தில் எழுதியிருக்கீங்க, காதலோ காமமோ ஏன் அது இருக்கக்கூடாது அப்படின்ட்டு. ஏன் ஒரு பெண்ணுக்கு காமம் இருக்கக்கூடாது? இருக்கிறது ஏன் ஒரு பெண் வந்து வெளிப்படுத்தக்கூடாது? அது ஏன் இப்படி இருக்கக்கூடாதுங்கிற மாதிரி தான் எனக்குமே கேள்வி வரும். சொர்ணமுகி படத்துல பார்த்தா நான் வந்து கிளைமேக்ஸ் வரைக்கும் ஒரு வில்லனா நடிச்சுட்டு கடைசியில் ஒரு 50 அடியில வந்து நான் ஹீரோவா மாறுற மாதிரி ஒரு காட்சி அமைச்சிருப்பேன். மணிரத்னம் சார் படம் பார்த்துட்டு என்ன சொன்னார்னா, அந்த கடைசி 50 அடி மட்டும் எனக்கு பிடிக்கல. ஏன் அவன் வில்லனாவே இருக்கக்கூடாது? ஒரு பொண்ணை காதலிச்சவன் ஏன் வில்லனாவே மாறக்கூடாது? அவன் ஏன் கடைசியில் ஹீரோவா மாத்திடணும்னு நினைக்கிறீங்கன்ட்டு. அந்த மாதிரி சூர்பனகை ஆசைப்பட்டு ராமனை போய் கேட்டதுக்கு நோ சாரின்னு சொல்லியிருக்கலாம். அது எதுக்கு நோஸ் கட் பண்ணணும்? நோ சாரிங்க அப்படின்னு சொன்னா முடிஞ்சு போச்சு. அதோட நோஸ் கட் பண்ணணும்னு அவசியமே கிடையாது. இதெல்லாம் இந்த புத்தகத்தை படிக்கும்போது தான், இல்லாட்டி சூர்பனகையை பத்தி நமக்கும் ஒரு அபிப்பிராயம் அப்படிதான் இருந்தது. நம்ம கொஞ்சம் மேலோட்டமாவே கதைகள் கேட்டு கேட்டு பழக்கப்பட்டதுனால. அடுத்து இந்த என் காதல் சொல்ல, இதுல நிறைய கவிதைகள் நல்லா இருக்கு, அழகா இருக்குன்னு நான் வந்து காதை மடிச்சு மடிச்சு வச்சேன். பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட கவிதையை வந்து அவரே சொல்லிட்டாரு. எனக்கான நீ என்பது நம்பிக்கை இல்லாத மூட நம்பிக்கை, அது ரொம்ப அழகா இருந்தது. அதே மாதிரி போட்டு உடைக்க முடியாத மண் பாத்திரமாய் மனம், எனக்கு ரொம்ப பிடிச்சது இந்த கவிதை. போட்டு உடைக்க முடியாத மண் பாத்திரமாய் மனம், எட்டி நின்று பார்த்தாலும் பத்திரமாய் இருப்பதில்லை, எட்டி நின்று பார்த்தாலும் பத்திரமாய் இருப்பதில்லை. காற்றாகி நிற்கின்ற நீ அங்கெங்கெனாதபடி ஆகிறாய். வெறுமைக்குள்ளும் நிரம்பும் நீக்க முடியாதது நினைவு, வெறுமைக்குள்ளும் நிரம்பும் நீக்க முடியாதது நினைவு. அந்த வெறுமைங்கிற ஒரு இடத்துல கூட நிரப்ப முடியாத மாதிரி இருக்கு உன்னுடைய நினைவுன்னு. அந்த கவிதை ரொம்ப அழகா இருந்தது. இந்த மாதிரி நிறைய கவிதைகள் அழகா இருந்த கவிதைகளை சொல்லிட்டே போகலாம். ஆக்சுவலா காதலுக்கு வந்து கவிதைலாம் சொல்லணும்னு அவசியமே கிடையாது. நான் சந்தித்த நிறைய காதல்கள் இருக்கு. இப்ப எல்லாரும் எனக்கு சொல்லும்போது இந்த மாதிரி காதலுக்கு இவர்தான் அப்படின்ட்டு, பட் நான் நிறைய காதல்களை உணர்ந்திருக்கேன். என்னுடைய அடுத்த புத்தகத்தோட பேரு வழிநெடுக காதல் பூக்கும், வழிநெடுக காதல் பூக்கும். அதுல ஒரு பெண்மணி வந்து என்னோட வந்து பேச வந்துட்டு ரொம்ப நேரம் பேசிட்டு இருந்தாப்புல.
நான் எப்பவுமே ரியாக்ஷனில் இருப்பேன். நான் வந்து ஆக்ஷனாக இருக்கவே மாட்டேன். யார் பேசினாலும் அது கவுண்டர் ரியாக்ஷனில் மட்டும்தான். அவங்க சிரிச்சா நான் சிரிப்பேன், அவங்க சிரிக்கல உம்முன்னு இருந்தாங்கன்னா நானும் உம்முன்னே இருப்பேன். நான் உம்முன்னு இருக்கிறத பார்த்து கடைசியில் 1 மணி நேரம் கழிச்சு அந்த பெண் ஏந்திரிச்சு நின்று, நான் ஃபர்ஸ்ட் டைம் லிப்ஸ்டிக் போட்டு வந்திருக்கேன், அது நீங்கள் அழிப்பீங்கன்ற நம்பிக்கையில். நான் ஃபர்ஸ்ட் டைம் லிப்ஸ்டிக் போட்டு வந்திருக்கேன், அதை நீங்கள் அழிப்பீங்கன்ற நம்பிக்கையில். ஏன் சொல்லக்கூடாது அந்த பெண்? நான் சொல்றது வந்து அவளுடைய விருப்பம் அதுதானா, ஏன் அதை சொல்லலாமே? அதை இவன் எவ்வளோ நாகரிகமாக மறுக்கிறானா இல்லை அக்செப்ட் பண்ணிக்கிறாமான்றது அந்த இடத்துக்கு நான் வரவே இல்லை. அங்கேயே கட் பண்ணிட்டேன் அந்த கவிதையை. அதே மாதிரி ஒரு பெண் வந்து எல்லாம் ரொம்ப நேரம் பேசிட்டு போகும்போது என்னுடைய சட்டையை எடுத்து அவங்களுடைய சன்கிளாஸை எடுத்து லேசாக அதில் தொடச்சிட்டு மட்டும் போயிட்டாப்ல. அதுவே ஒரு அழகான கவிதமாக இருந்தது. சொல்றது புரியுதா? கவிதைகளுக்கு வந்து வார்த்தைகள்லாம் தேவையே கிடையாது. ஆனால் இதில் வார்த்தைகளை நிறைய கொட்டி அழகழகான ஒரு கவிதைகள்லாம் எழுதியிருக்காங்க. நேரம் கருதி எல்லாரும் முடிக்கிற மாதிரி நானும் முடிக்க வேண்டிய ஒரு கட்டாயம். பட் நான் வரும்போது என்ன பண்ணேன்னா, இந்த காதல்லாம் இனிமேல் நம்ம சட்டை பண்ணவே கூடாதுன்னு அந்த சட்டையை கழட்டி போடும்போதே மனசில் இந்த காதல் எல்லாம் தூக்கி போட்டு வந்தேங்க. வந்து ரொம்ப நேரம் இந்த புத்தகத்தை அப்படியே நெஞ்சிலேயே வச்சுட்டு இருந்தேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட காதல் மனசுக்குள்ள ஒட்டிக்கிச்சு இந்த புத்தகத்துல இருந்து. நன்றி, வணக்கம். மன்னிக்கணும், நான் வந்து கொஞ்சம் சீக்கிரமா போனேன். இன்னைக்கு பொன்வண்ணன் இயக்குனர் சரண்யா அந்த நடிகை அவங்களுடைய மகளுடைய திருமணம், ரிசப்ஷன் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் முடிஞ்சு போயிடும். அதுக்கப்புறம் நம்ம போக முடியாது. அதனால அந்த நேரத்துக்குள்ள போக வேண்டிய கட்டணம் இருக்கிறதுனால இந்த அழகான சபையிலிருந்து நான் நடுவில் விடைபெறேன். நன்றி, வணக்கம். காது கொடுக்க வந்தவர்கள்தான், ஆனால் வெறும் காதோடு மட்டும் போகவில்லை, அற்புதமான கவிதையோடும் கருத்தோடும் போகிறோம். நன்றிகள் ஐயா. செய்ய முடியாது என்று சொல்வதை செய்து முடிக்கும் போதுதான் மிகப்பெரிய இன்பம் கிடைக்கிறது, வால்டர் பேட்காட் சொல்லுவார். அதுபோல செயற்கரிய செயலாற்றும் திறனாளர், வெளிநாடு வாழ் தமிழர் நல வாரியத்தின் அமெரிக்க பொறுப்பாளர், முன்னாள் வட அமெரிக்க தமிழ்ச்சங்க தலைவர், இரவின் நிழல் திரைப்பட தயாரிப்பாளர், நோபல் கியூ நிறுவனர், இப்படி பன்முக பரிமாணம் கொண்டவர் திருமிகு கால்டுவெல் வேலுநம்பி அவர்களின் வாழ்த்துரை. அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். என்ன இந்த புத்தகத்தை பற்றி பேசுவதற்கு, கவிதையை பற்றி பேசுவதற்கு, களத்தை பற்றி பேசுவதற்கு சரியாக தேர்ந்தெடுத்து இதனால் இவன் முடிக்கும் என்றாய்ந்து தகுந்த ஒவ்வொருவரையும் அழைத்து இந்த புத்தக வெளியீட்டினை சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கும் தங்கை தமிழ்காரி சித்ராவிற்கு முதல் கண் வாழ்த்துகள். ஒரு சின்ன ஒரு பார்வை எல்லாருக்கும் 180 டிகிரியில தான் நம்ம பார்ப்போம். அந்த மாதிரி பார்க்குற பார்வை வந்து ஒரு தளத்திலிருந்து பார்க்கும் பொழுது ஒரு 180 டிகிரியில பார்க்கலாம். அதே ஒரு வானத்திலிருந்து பார்க்கும் பொழுதும் அதே 180 டிகிரி தான் பார்க்க முடியும். அந்த மாதிரி ஒரு ரசனை அப்படிங்கிறத வானிலிருந்தும் மாடியிலிருந்தும் நிலத்திலிருந்தும் பார்க்கக்கூடிய பார்வை சித்ராவினுடைய பார்வை. அந்த 2015 வட அமெரிக்காவில் டாலஸில் 1330 குறளையும் ஒப்புவித்து முதல்ல குறளரசி என்ற பட்டம் பெற்ற ஒரு பெண்மணி. அவங்க வந்து முனைவர், ஆங்கில இலக்கியம், அதுக்கப்புறமேட்டு தமிழ் அப்புறமேட்டு முனைவர். இதெல்லாம் படித்ததெல்லாம் இளம் வயதில் கல்லூரி பருவத்தில் ஒரு கன்னி பருவத்தில் படிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருந்தது. திருமணமாகி தன் குழந்தையை பெற்று குழந்தை ஒரு உயர்கல்வி படிக்கும் பொழுது என்னுடைய பணி 1330 திருக்குறளையும் ஒப்புவித்து அதற்கு பொருளையும் சொல்ல வேண்டிய கடமை அப்படிங்கிறது எத்தனை பேர்னால் முடியும் என்பதை நிரூபித்து காண்பித்த ஒரு தமிழ்காரி தான் தங்கை சித்ரா. அதற்கு முக்கிய ஒரு நன்றி சொல்ல வேண்டியது மகள் ஆதனாவிற்கும் கணவன் மகேஷுக்கும். அவங்களுக்கு ஒரு நன்றி சொல்லணும். அதே மாதிரி ஒரு ஆங்கில இலக்கியம்,
தளி அப்படிங்கிற ஒரு ஊரில் பிறந்ததுனால என்னவோ தெரியல, எல்லா சாதிகளையும் ஜோதியாக்கிய, எல்லாரையும் ஒரு பொதுமையாக பார்க்கக்கூடிய, பகுத்தறிவோடு செயல்படக்கூடிய பண்பை பெற்றவள் தான் தங்கை சித்ரா. அதற்கு ஒரு முக்கியமாக அந்த கிராமத்தில் இருந்து கல்லூரிக்கு போய் படிக்க வைக்கக்கூடிய சூழலை உருவாக்கி கொடுத்தது அவருடைய தந்தை. அதனால இந்த 2 ஆண்களும் இங்கு இல்லை என்று அவர்கள் இல்லாத குறையை தன்னுடைய மாமனாரும் மாமியாரும் இங்கு அமர்ந்திருக்கிறார்கள். அவர்கள் முன்னிலையில் இந்த நிகழ்வு நடப்பது ஒரு அண்ணனாக நான் பெருமைப்படுவது என்னுடைய தனித்துவம். இங்கு இதற்கு முன்பு திருக்குறள் 3.0 அதையும் ஒரு புது வகையாக வடிவமைச்சு படித்தது, எப்படி இன்னும் எளிமைப்படுத்துது, அதை எளிமைப்படுத்துவதை எப்படி கவிதை நடையில் கொண்டு வர்றது அப்படிங்கிறதுக்கு சங்க இலக்கியத்தையும் திருக்குறளையும் முதல்ல கையில் எடுத்து முகநூலில் எழுத ஆரம்பித்து, அதற்கு அடிப்படை காரணம் வகுப்பு ஆசிரியராக புலம்பெயர்ந்த இடத்தில் கிட்டத்தட்ட ஒரு 2 ஆண்டுகள் ஒரு உயர்நிலை படிக்கிற மாணவர்களுக்கு, அங்கேயே பிறந்து வளர்ந்த குழந்தைகளுக்கு தமிழை சொல்லிக் கொடுத்து கொண்டிருந்த ஒரு காலத்தில் எப்படி அதை எளிமையாக கொண்டு சேர்க்க முடியும் என்பதை யோகித்து, இன்றும் அவர் சொல்லிக் கொடுத்த மாணவர்கள் ஒரு திருமணமாகி இருந்தாலும் கூட நன்றாக தமிழில் உரையாடி தெளிந்த எண்ணத்தோடு இருக்கக்கூடிய ஒரு ஆசிரியையாக மாணவர்களை உருவாக்கிய பெருமையில்தான் அந்த புத்தகத்தை புது கவிதை நடையில் திருக்குறளை ஒப்புவித்தவளும், அந்த குழந்தைகளினுடைய அனுபவத்தையும் மனதில் வைத்து செயற்கை நுண்ணறிவுடன் இந்த முத்துக்குமாரினுடைய தம்பி ரமேஷனுடைய ஒத்துழைப்பாலும் அந்த புத்தகத்தினை ஒரு புது வடிவமாக, முதல் பெண்மணி திருக்குறளுக்கு தெரிவுரை எழுதிய பெண்மணியாக உருவெடுத்தவள் தமிழ்காரி சித்ரா. இதை இதுவரையிலும் யாருமே எந்த ஒரு ஆட்களுமே எழுதினது கிடையாது. எந்த ஒரு பெண்ணுமே, ஒரு பெண் தெளிவுரை எழுதிய பெண் உலகிலே கிடையாது. அதுவும் அந்த தமிழ்காரி என்ற பெயருக்கு பொருத்தமான ஒரு பெண்மணி சித்ரா அவர்களுக்கு உங்களோர் அனைவரின் சார்பாக ஒரு பாராட்டுகளை, வாழ்த்துக்களை தெரிவிப்பது. 2வது, எப்ப பார்வை, நான் சொன்ன வானுளவு பார்க்கக்கூடிய பார்வையும் தரையிலிருந்து பார்க்கக்கூடிய பார்வையும் ஒரே பார்வைதான். ஆனால் பார்வையினுடைய அளவும் பார்க்கும் பிம்பத்தினுடைய அளவும் மாறுபடும். வெளிப்பாடு பெரும் வெளிப்பாடு. அந்த வெளிப்பாடுகளில் குருதி பூத்த களம், சூர்பனகை, என் காதல் சொல்ல, ஒரு அரசனா எப்படி இருக்கணும் அப்படிங்கிறதுல எந்த அரசனை எப்படி நம்ம கடிங்கத்து பழனியில் எடுத்துட்டு கொண்டு போய் சொல்ல முடியும் அப்படிங்கிற தொடாத விஷயத்தை தொட்டு அதை தெளிவுபடுத்த வேண்டிய விஷயத்தை பகுத்தறிவோடு கொடுத்ததுங்கிறது குருதி பூத்த களத்தினுடைய தனித்துவம். இந்த இடத்துல சூர்பனகையை பற்றி எவ்வளவோ பேர், அவங்களுக்கு இந்த எங்கள் டேலஸில் ஞாயிற்றுக்கிழமையானா ராமாயணம் சொல்லி கொடுக்கறதுக்கு தன்னுடைய மகளை கூட்டு போவாங்க. அவங்க அது என்ன ஸ்கூலுமா அது என்ன இது சொல்லு, பரவாயில்ல, அது என்ன ஸ்கூலுக்கு பொண்ணை கூட்டு போனீங்க? அந்த இது அவங்க சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை நடத்துறது இல்லை இல்லை, அது அந்த தமிழ் ஸ்கூல்ல இல்லை, பாலவிகாஸ். பாலவிகாஸ். எனக்கு அது என்னன்னே தெரியாது, எனக்கு அதை பற்றி தெரிய வேண்டிய அவசியமும் கிடையாது. ஆனால் அந்த பாலவிகாஸுக்கு தன்னுடைய மகளை அழைத்து சென்ற போது அங்கே ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க. கேட்டதில், உனக்கு ராமாயணத்தில் பிடிச்ச பாத்திரம் யார் என்று. அன்றே சூர்பனகை என்று அத்துணை மக்கள் முன் தன்னிச்சையாக சொல்லாமல் தைரியமாக பேசியவள் தான் இந்த தமிழ்காரி. சும்மா அங்கே போய் கூட்டத்தில் போய் அவங்களோட துதி பாடிக்கிட்டு உக்காந்துட்டு இருக்கக்கூடிய உணர்வுக்கு மத்தியில் மனதில் பட்டதை தைரியமாக தெளிவாக தன்னுடைய சிந்தனையை முத்திரையாக பதிக்கக்கூடிய தனித்துவம் படைத்தவள் இந்த தமிழ்காரி. இங்கே இருக்கக்கூடிய பத்திரிகையாளர்களுக்கு இதை உங்களுக்கு எடுத்து சொல்லுகிறேன். நீங்கள் அவசியமாக இதை எழுத வேண்டும். புலம்பெயர்ந்து சென்ற தமிழர்களில் புனிதத்தில் தன்னை தனியாக செதுக்கி கொண்ட ஒரு சிலர்களில்
அவளுடைய எழுத்தும் வீச்சும் அருவாள் போன்றது. அதை நீங்கள் எடுத்து செல்ல வேண்டிய களம் இந்த தமிழ்நாட்டு செய்தி களம் என்பதை உங்களுக்கு உறுதி செய்து கொள்கிறேன். அது மட்டும் இல்லை, இன்னும் ஒரே ஒரு கருத்து மட்டும் சொல்லிட்டு முடிச்சுக்கிறேன். அவள் சொன்ன காதல் தன்னுடைய கணவனுக்காக தான், மகேஷுக்காக தான். இந்த மாதிரி எழுதக்கூடிய சூழலை ஒரு 10 வயது திருமண காலம், 20 ஆண்டுகள் திருமண காலம், ஒரு 60 ஆண்டுகள் காலம், 60 ஆண்டு காலம் திருமணமாகி மாமனார் மாமியார் இங்கே உட்கார்ந்துருக்காங்க. அவர்கள் பேசும் வார்த்தைகள் நாட்களுக்கு நாட்கள் குறைந்து கொண்டே இருக்கும். ஆனால் கண்கள் பார்த்து புரிந்து கொள்ளும் பக்குவம் பெருகி கொண்டே போகும். அந்த காதலை தெளிவாக உணர்ந்து இன்று வரை தன்னுடைய சுற்றி இருக்கக்கூடிய உறவுகளை, இங்கே கார்த்திகேயன் சிவசேனாபதி இருக்காரு, கால்டுவெல் இருக்கேன், தினகர் இருக்காரு, அதுக்கப்புறம் 2 தம்பிகள் அங்கே இருக்கானுங்க, சக்தி அண்டு கீர்த்தின்னு சொல்லிட்டு, குறிஞ்சி வேந்தன் இருக்காரு சகோதரர், இங்கே தங்கை மகா. இந்த மாதிரி எங்களுக்கு டாலஸில் இருக்கக்கூடிய ஒரு பெரிய பலம் நட்புகளை எல்லாம் உறவாக்கி, உறவுகளை எல்லாம் நட்பாக்கி, எப்படி நாங்கள் அவர்களோடு இணைந்து பயணப்பட வேண்டும் என்பதற்கு இலக்கணமாக வாழ்ந்து வரும் இந்த தமிழ்காரி இன்னும் எழுத்துக்களிலும் அவளுடைய தொடர் புத்தக எழுத்துக்களையும் ஒரு வேண்டுகோள் இங்கு வைத்து விடுகிறேன். அடுத்த புத்தகம் சங்க இலக்கியத்தை முழுமையாக சிறு கவிதைகளாக மாற்றி அவள் எழுதிய முகநூலில் இருப்பதை தொகுத்து எளிமைப்படுத்தி சீக்கிரம் வெளியிடுவாள் என்று உங்களுடன் வேண்டி விரும்பி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மனம் திறந்து வாழ்த்தியமைக்கு நன்றிகள் பல. எத்தனை பேர் வாழ்த்தினாலும் அந்த சகோதரர் வாழ்த்துவது என்பது அது ஒரு தனி சுகம்தான். தங்கையே தன் கையாய் மாறும்போது அண்ணனின் உணர்வு எப்படி இருக்கும்? இப்படி அற்புதமாகத்தான் இருக்கும். இந்த நிகழ்விற்கு வருகை தந்திருக்கும் இயக்குனர் ஞானவேல் அவர்களை வரவேற்று மகிழ்கிறோம். நிகழ்ச்சியில் அடுத்து உழவுக்கும் தொழிலுக்கும் வந்தனை செய்யும் வளம் மிகுந்த தமிழகத்தில் வேளாண் நலம் காக்கும் உளம் கொண்டவர். காங்கேயத்தின் கவி நேயமும் காளைகளின் மீது மன நேயமும் கைகோர்க்கும் பண்பாளர். வெளிநாடு வாழ் தமிழர் நலவாரிய தலைவர், திராவிட முன்னேற்ற கழக சுற்றுச்சூழல் அணி செயலர், இப்படி பல பதவிகளை அலங்கரிக்கும் தகையாளர். சூழல் காப்பது சுகம். ஆம், புறச்சூழல் காக்க தூய்மை வேண்டும், அகச்சூழல் காக்க கவி இனிமை வேண்டும். அப்படி இனிமை பொருந்திய கவிதாயினி தமிழ்காரி அவர்களை வாழ்த்தி பேச வருமாறு திருமிகு கார்த்திகேய சிவசேனாதிபதி அவர்களை அன்போடு அழைக்கிறோம். சார் பேசி கொஞ்சம் மதுரை தமிழ் கேட்க எல்லாருக்கும் ஆசைதான் இல்லையா? தமிழுக்கும் இவருக்கும் தகைசால் ஒப்பந்தம் உண்டு. ஆம், தண்டமிழ் வளர்ந்த தென்மதுரை சீமையின் தன்னேரில்லாத திறனாளர். இவரது தமிழுக்குள் மல்லிகையின் மனம் தாண்டி ஜல்லிக்கட்டின் வீரம் களை கட்டும். வைகை நதி நாகரிகத்தில் பிறந்து கருப்பன் கேட்ட கிடாயின் ஆதி புதிரை அவிழ்த்தவர். பாசி வெளிச்சத்தில் திசையெல்லாம் சூரியனின் காவல் கோட்டத்தை சந்திரஹாசமாய் உணர்த்திய வீரயுக நாயகன் வேள்பாரி. இலக்கியம் இதயத்திற்கு என்று சொல்லும் படைப்பாளரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான திருமிகு சு. வெங்கடேசன் ஐயா அவர்கள். மாறியது தமிழ் நிறத்திலே இருந்து போனதுதான். அதை பற்றியெல்லாம் நிறைய குறிப்புகளும் கதைகளும் இருக்கிறது. வில்லிபுத்திராருடைய கதைகள் இப்படி நிறைய சொல்லலாம். இப்படி நம்முடைய புராணங்களை, இதிகாச கதைகளை எல்லாவற்றையும் மீண்டும் மறுவாசிப்பு செய்கிற ஒரு பெரும் தொடர்ச்சி நம்மகிட்ட இருக்கு. அந்த தொடர்ச்சியில் இன்றைக்கு சித்ரா மகேஷ் அவர்களும் இணைந்தது என்பது மிக மகிழ்ச்சியான ஒரு விஷயம். அவர்கள் இந்த இடத்துல நான் ஒரு கூடுதலான நன்றி ஒன்று சொல்லணும்னு நினைக்கிறேன். என்னுடைய வேள்பாரி தொடர் இளைய ஆனந்தவுடன் வந்து கொண்டே இருந்த பொழுது அது படித்து அதை பற்றி தொடர்ந்து பேசிக்கொண்டே இருப்போம். நூல் வடிவம் வந்த பொழுது அதை முழுவதும் இலக்கணத்தின் அடிப்படையில் பிழைகளை சரிபார்த்து கொடுத்தது
நம்முடைய அன்பிற்குரிய சித்ரா மகேஷ் அவர்கள். என்னுடைய நூலினுடைய முன்னுரையிலே அவருக்கு நன்றி சொல்லியிருப்பேன். அவ்வளவு தூரம் இலக்கண பூர்வமாக எழுத்துக்களை, வார்த்தையை, சொல்லை அவ்வளவு தெளிவோடு இருக்கிற ஒரு எழுத்தாளர், ஆய்வாளர். கால்டுவெல் சொன்னது போல இவ்வளவு வாழ்வினுடைய பயணத்திலும் ஒவ்வொரு வருஷமும் 2 நூல் 3 நூல் என்று தொடர்ந்து எழுதி கொண்டே இருக்கிற அவருடைய இந்த பயணம், இந்த ஆர்வம், இந்த ஆற்றல் மேலும் பெருக வேண்டும் என்று சொல்லி வாழ்த்தி அமைகிறேன். நன்றி, வணக்கம். ஐயா, வாசித்து நேசித்ததை வாசம் பொங்க இந்த அவையில் பகிர்ந்தமைக்கு நெஞ்சார்ந்த நன்றி. இப்போது தொடரும் இந்த வாழ்த்துரை திருமிகு கார்த்திகேய சிவ சேனாதிபதி ஐயா. அன்பு சகோதரி சித்ரா மகேஷ் என்கிற தமிழ்காரி அவர்கள் 3 புத்தகங்களை எழுதி இன்று இந்த அருமையான வெளியீட்டு விழாவில் கலந்து கொள்வது உண்மையிலும் பெரும் மகிழ்ச்சியே. யாரோ ஒரு எழுத்தாளர் தான் எழுதியிருந்தார், கொங்கு மண்டலத்தில் மேற்கு தமிழ்நாட்டில் 1000 அடி தேடினாலும் தண்ணீரே கிடைப்பதில்லை, அதே போலதான் எழுத்தாளர்களே இல்லாத ஒரு பகுதியாக மாறிக்கொண்டு இருக்கிறது என்று அதையெல்லாம் சரி செய்யும் விதமாக சிலர் அங்கங்கே, ஐயா திரு பெருமாள் முருகன் அவர்கள் எல்லாம் அங்கே எழுதி கொண்டிருந்தாலும், கொங்கு மண்டலத்தை சேர்ந்து அமெரிக்கா சென்று வெளிநாட்டிலே வாழ்ந்தாலும் ஒரு தமிழ்காரியாக, ஒரு தமிழச்சியாக தொடர்ந்து புத்தகங்கள் எழுதுவது மட்டுமல்லாமல், ஐயா அறிவுமதி அவர்கள் சொன்னது போல இங்கிருந்து யாராச்சும் அமெரிக்காவுக்கு தமிழ் ரீதியான வேலைகளாக சென்றார்கள்னா அவங்கள ஹோஸ்ட் பண்ணுறது, பார்த்துக்கிறது, அவர்களுக்காக வேலை செய்வது, தொடர்ந்து தமிழுக்காக குரல் கொடுத்து கொண்டு இருப்பது. அவர்களுடைய அந்த திருக்குறள் புத்தகத்திற்காக 2 வருடங்களுக்கு முன்பு தமிழ்நாடு அரசுடைய கலியன் பூங்குன்றனார் விருதினை மாண்புமிகு முதல்வர் அவர்கள் அவர்களுக்கு வழங்கி இருக்கிறார்கள் என்பதும் நமக்கு பெருமையே. அயலக நாடுகளில் வாழக்கூடிய தமிழர்களை வருடம் 8 விருதுகள் கொடுத்து தமிழ்நாடு அரசு அவர்களை ஊக்குவிக்க வேண்டும், வாழ்த்த வேண்டும் என்று செய்து வருகிறது. அதில் முதல் கலியன் பூங்குன்றனார் விருதினை வாங்கியவர்கள் சகோதரி சித்ரா மகேஷ் அவர்கள்தான். இன்னும் தொடர்ந்து எனக்கு என்ன பிரச்சனைனா, நிறைய ஒவ்வொருத்தர பேசும்போது சரி இதை பேச வேண்டாம், அருள்மொழி அக்கா பேசும்போது இதை நம்ம விட்டுருவோம் அப்படின்னு நினைச்சேன். சுபவி ஐயா பேசும்போது இது சரி அவர் பேசிட்டாரு நம்ம விட்டுருவோம். கடைசியா வந்து கடைசியா கால்டுவெல் அண்ணா வரைக்கும் எல்லாரும் ஒவ்வொன்றும் விஷயத்தை பேசி எதை பேசுறதுனே தெரியாம ஒரு நிலைமைக்கு தள்ளப்பட்டு விட்டேன். இருப்பினும் இந்த நேரமும் 8:40 மேல ஆயிடுச்சு. இந்த அருமையான நிகழ்வு, அருமையான முயற்சி, இதற்கு பெரும் ஆதரவாக இருந்த சித்ரா அடிக்கடி சொல்லுவாங்க, நான் டாக்டரேட் வரைக்கும் படிச்சதில்ல, அப்பாவுக்கு ஒரு பெரிய பங்கு இருக்குன்னா அம்மாவுக்கு மிகப்பெரிய பங்கு இருக்குங்கன்னு சொல்லி சொல்லுவாங்க. அதனால அன்பு சின்னம்மா அவர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். ஏன்னா பெண்கள் படிக்கணும் அப்படிங்கிறது, பொட்டப்புள்ள படிச்சு கலெக்டர் ஆக போறாளா, அடுப்பூதுற பெண்ணுக்கு படிப்பதற்கு என்றெல்லாம் அந்த காலத்துல பழமொழிகள் இருந்த காலகட்டத்துல 2 பெண்களையும் மிக சிறப்பாக படிக்க வைத்த சின்னம்மா தலி சின்னம்மா அவர்களுக்கும், அந்த வீட்டுக்கு மருமகளாக வந்த பிறகு மகளாக பார்த்து கொண்டு அவர்களை ஊக்குவிக்கக்கூடிய மாமா அத்தை அவர்களுக்கும், அன்பு திரு மகேஷ் அவர்களுக்கும், ஆதனாவுக்கும், என்னுடைய குறிப்பாக எழுத்தாளர்கள் எல்லாம் ஆதரிக்கிறதுக்குன்னு டாலஸ்ல எங்க அண்ணன் தினகரன் இருக்காங்க, அவங்களுக்கும் என்னுடைய நன்றியையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு இங்கே வந்திருந்த அனைவருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம். வாழ்த்துரைக்கு நெஞ்சம் நிறைந்த நன்றிகள் ஐயா. இப்போது பொன்னி பதிப்பகத்தை சேர்ந்த திரு விவேகானந்தன் அவர்களுக்கு நினைவு பரிசு வழங்க அழைக்கிறார்கள். சார் வாங்க. பரிசினை வழங்கி சிறப்பிக்கிறார்கள் திருமிகு கால்டுவெல் வேல்நம்பி.
தினகரன் வாங்க சார். இன்றைய செய்தி நாளைய வரலாறு. உடனுக்குடன் தகவல்களை, நிகழ்வுகளை செய்தியாக்கி தருவதுதான் ஒரு தேர்ந்த பத்திரிகையாளரின் சிறப்பு இல்லையா? அப்படி அயலக செய்திகளை ஒன் இந்தியா என்ற பெயரில் உடனுக்குடன் வெளியிட்டு பெருமை சேர்ப்பவர் அந்தரி பதிப்பகத்தின் அங்கத்தினராகவும் இருக்கும் பத்திரிகையாளர் தினகரன் அவர்களின் வாழ்த்துறை. அனைவருக்கும் வணக்கம். கடினமான நேரத்தில் கொஞ்ச நேரம் பேசி முடிச்சலான்னு பார்க்குறேன். வெறும் செய்தித்தாள் மற்றும் குமுதம் மட்டுமே வாசிக்க தெரிந்த என்னை ஒரு 10 ஆண்டுகளுக்கு முன்னால் தன்னுடைய எளிய தமிழால் சங்க இலக்கியத்தை வாசிக்க செய்தார் தங்கை சித்ரா. அதற்கு பிறகுதான் நான் சோழ வரலாறு, தமிழர் வரலாறு, திராவிட இயக்க வரலாறு, அண்ணா, பெரியார்னு நிறைய புத்தகங்கள் வாசித்துட்டு இருக்கேன். அதுக்கு எல்லாத்துக்கும் நம்ம எல்லாருக்கும் ஒரு நன்றி. இந்த சங்க இலக்கியத்துக்கு முன்னாடி அவருக்கு எனக்கு உள்ள உடவுல என்னன்னா, ஊடகத்துக்காக கவிதைகள், கட்டுரைகள் எழுதி வாங்கும் பழக்கம் உண்டு. உள்ளூர் பத்திரிகைகளுக்கும் சரி ரொம்ப வேகமா பண்ணிடுவாங்க. நான் குறுகிய காலத்துல கேட்ட ஒரு கவிதைனா 1 மணி நேரத்துல எனக்கு ஒரு கவிதை எழுதி தந்திருக்காங்க. மிதி அதிக போனா 2 மணி நேரத்துல அவ்வளவு வேகமா எழுதக்கூடியவங்க. திருக்குறள் எழுதி முடிச்சுட்டு என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லும்போது கவிதைகள் எழுத போறேன்னாங்க. காதல் கவிதைன்னு சொன்னாங்க. அதையும் வேகமா எழுதி முடிச்சிட்டாங்க. கால்டூல் சொன்னதுல எனக்கு சின்ன உடன்பாடு இல்லை. அது மகேஷன் அவர் அன்புல சொன்னாரு. நான் படிச்சு பார்த்த வரையில மகேஷ் தாண்டி அங்க நிறைய காதல்கள் இருக்கு. பொதுவான காதல், அத ஒரு எழுத்தாளரின் காதல். அந்த புத்தகத்தை பார்த்து என்னோட அனுபவத்தை ஒண்ணு சொல்லணும். என்னால ஒரு 10 கவிதைக்கு மேல வாசிக்க முடியாது தொடர்ந்து. அது ஒரு பெரிய தாக்கத்தை கொடுக்கும். அந்த புத்தகத்தை வாசிக்கிறேங்க ஒரு 5-6 நாள் ஆச்சு. அதை வாசிச்சு முடிச்சோன்னு ஒரு இது என்னச்சு, அது கண்டிப்பா நடைமுறைக்கு சாத்தியம் இல்லாத. ஆனா அந்த இடத்துல நான் சொல்லியான்னு நினைக்கிறேன். இந்த கவிதைகளை நான் காலேஜ் படிக்கும்போது வாசிச்சிருந்தேன்னா கண்டிப்பா எனக்கு கொஞ்சம் காதல் அனுபவம் கிடைச்சிருக்கும். அந்த கவிதையை முடிச்சுட்டு அவங்க இன்னொன்னு சொல்லணும்னா, முதல் புத்தக விழாவில 3 புத்தகம் எழுதணும்னு அவங்க முடிவு பண்ணாங்க. 3வது புத்தகம் எழுதிட்டாங்க. அதை வடிவமைச்சு வெளியே கொண்டுல நமக்கு தான் சிக்கல்னால 2 தான் முடிஞ்சது. இந்த தடவை 3 புத்தகம் முடிவு பண்ணிட்டாங்க. சரி, காதல் எழுதாச்சு, அடுத்து என்ன பண்ணலாம்னா கலிங்கத்து பரணி எழுத போறேன்னு சொன்னாங்க. இது காதல், அது போர்க்களம். ரொம்ப விரைவாக எழுதி முடிச்சிட்டாங்க. அதுல சோழ வரலாறையும் குயிக்க நிறைய எழுதியிருக்கிறாங்க. சேங்கொண்டார் ஒரு பரன்ல இருந்து எழுதி பார்த்து எழுதினா, நம்ம தமிழ்கார் இன்னொரு பரன்ல இருந்து பார்த்து எழுதினா தான் எனக்கு தெரிஞ்சது. அதுல ஒரு முக்கியமானதுன்னா, அந்த காலகட்டத்தில் நம்ம மக்கள் மத்தியில இருந்த ஒரு சில நம்பிக்கைகளை புரிய முடிஞ்சது. எப்படி சங்க இலக்கியத்தில் இல்லாத நம்பிக்கைகள், இடையில வந்த நம்பிக்கைகள், இப்போ நாம எப்படி மாறி இருக்கோம். இந்த தமிழர் வரலாற்றை எனக்கு ஒரு விதமா புரிந்து கொள்ற வாய்ப்பு அந்த புத்தகத்துல கிடைச்சது. 3வது இதை எழுதி முடிச்சு 3வது என்ன புத்தகம் எழுத போறாங்கன்னு எங்களுக்கும் ஆர்வம். எனக்கு ரமேஷுக்கு எல்லாமே என்ன எழுத போறாங்க, கட்டுரை தொகுப்பு எழுதுவாங்க நாங்க நினைச்சிட்டு இருந்தோம். இல்ல நான் சூர்பனகை எழுத போறேன்னு சொன்னாங்க. சூர்பனகை பத்தி ஒரு கால்டூல் சொன்னாங்க ஒரு நிகழ்வு. அப்பவே அவங்க என்கிட்ட சொல்லிக்கங்க, இதை யாரும் எழுதுறதில்லை, எழுதணும்னான்ட்டு. என்னோட என்ன என்னன்னா, சூர்பனகை பத்தி அவங்களுக்கு அன்னைக்கு தோணுதில்லை. அது ஒரு 10-12 ஆண்டுகளுக்கு முன்னாடி நடந்த நிகழ்வு. இவங்களுக்கு பள்ளி காலத்திலேயே அந்த எண்ணம் இருந்திருக்குமோ, இல்ல அந்த கல்லூரி காலத்திலேயே சூர்பனகை பற்றி ஒரு எண்ணம் இருந்திருக்கணும். அதனால தான் அவ்வளவு பேர் மத்தியில துணிச்சலாக அவங்களுக்கு அந்த பேர் வந்தது. ஸோ இதை பத்தி எழுதும்போது எல்லாரும் சொன்ன ஒரு விஷயம், எல்லாரும் ரொம்ப அருமையா சொன்னாங்க. நான் சொல்ல ஒரு விஷயத்துல அவங்க கடைசியா எழுதுனது என்னன்னா, உளவியல் சார்ந்த இந்த நிகழ்வுகளை பத்தி அருமையா எழுதியிருக்காங்க. உளவியல் தந்தை சிக்மண்ட் ஃப்ராய்டு புத்தகத்துல அவர் உளவியலை தெரிந்து அதுக்கு இதுக்கு பொருத்தி அருமையா எழுதியிருக்காங்க. அது ஒரு அருமையானது எனக்கு இந்த புத்தகத்துல தெரிஞ்சது. எப்போதும் நான் சித்ராவுக்கு சொல்ற ஒரே ஒரு விஷயம்தான், விரைவாக உங்களுக்கு எழுத முடியுது. அவங்களோட புதுப்புது சொற்கள், அது எனக்கு நான் ஒரு மிகப்பெரிய விசிறி. ஒவ்வொரு இதுலையுமே அவங்க புதுப்புது சொற்களை உருவாக்குவாங்க. புதுப்புது சொற்கள் எந்த தலைப்புல அவங்களால எழுத முடிகிறது. அவங்க தொடர்ந்து எழுதணும். முழு நேரமா எழுத்து பணின்னு சொன்னா எனக்கு நிறைய பேர் உதைக்க வருவாங்க அவங்க வீட்டுல. அதனால முதன்மை பணியாக இனிமேல் தமிழ் பணிதான் இருக்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையுடன் வாழ்த்து விடைபெறுகிறேன். நன்றி. அரங்கத்தில் தந்தமைக்கு நன்றி. ஏற்புரைக்கான தருணம் இது. இன்றைய கதாநாயகி ஏற்கனவே நிறைய காரிகளை சொல்லிட்டீங்க அப்படின்னு சொன்னாங்க. இருந்தாலும் வாங்க, தமிழ்காரி எங்க ஏற்புரை சொல்றது. அனைவருக்கும் நன்றி. நிறைய பேர் வந்துட்டு போயிட்டாங்க, அவங்களுக்கும் நன்றி. ஏற்புரை பொதுவாகவே நன்றியுடையதாக தான் இருக்கும். எனக்கு இந்த 3 நூல்களும் இப்படி எல்லாத்துக்கும் எனக்காக சொல்கிறாங்களாங்கிற மாதிரி இல்லை. உண்மையிலே எல்லாரும் படிச்சுட்டு பேசினது. புத்தகங்கள் பற்றி அவங்க பேசிட்டாங்க. தினகரன் நான் சொன்ன மாதிரி எனக்கு கலிங்க
கலிங்கத்து பரணி மட்டும் எனக்கு மருது ஐயா சொன்னாங்க, நம்ம அது அடுத்த ப்ராஜெக்ட் பண்ணலாம் அப்படின்னு. அதிலிருந்து தோணுதான் இந்த சின்ன புக்கு எழுத முடியுமா அப்படின்னு யோசிக்கும் பொழுது பரணி பாடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஈரோடு தமிழன்பன் ஐயா வந்து இதுவரை குட்டி புக்காக போட்டிருந்தாங்க. அது ரொம்ப அழகாக இருந்தது. அதிலிருந்து நமக்கு ஒரு நம்பிக்கை வந்துச்சு, சரி நம்மளும் இந்த மாதிரி சின்ன புத்தகம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அதனால அந்த நூல் வந்து ஐயாவை கூப்பிட்டு வந்து வெளியிடணும்னு நினச்சது. ஐயா இப்போ இல்லை, அதனால ஐயாவுக்கு அந்த நூல் சமர்ப்பணம் பண்ணியிருக்கிறேன். அது சூர்பனகையிலுக்கு சுபு ஐயா சொன்னாங்க. இதுலேருந்து எல்லாருமே வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சவங்க. இதில் சுபு ஐயா வந்து பெண்ணியன் அடிமையானால் படித்தா பெரியார் வந்து எல்லாத்துக்கும் ஒரு பெரிய ஹீரோவாக தெரிவார். அதே மாதிரி தான் பாரதிதாசன் பற்றி எத்திராஜ் காலேஜில் வந்து பெண்களுக்காக ஒரு பேச்சு ஒரு மணி நேரம் நினைக்கிறேன். அது கேட்டதுக்கப்புறம் சுபு ஐயா வந்து அதுக்கப்புறம் தான் எவ்வளோ ஒரு பெரிய செய்திகள் சொல்லிட்டு இருக்காங்க பெண்களுக்காகன்னு சொல்லி நான் வியந்து பார்க்க ஆரம்பிச்சது. அருள்மொழி அக்கா அவங்கள மாதிரி பேச முடியுமா அப்படிங்கிறது கனவுலையாவது பேசிடணும் பொறுமையாக. எவ்வளோ செய்திகள் வந்து ஒரு எங்கே தங்குதறி இன்றி சொல்கிறது அப்படிங்கிறது டிபேட் ஷோவாக இருந்தாலும் எங்கேயா இருந்தாலும் அவ்வளோ அழகாக இருக்கும். அதே சமயம் ஆழமாகவும் இருக்கும் கருத்து. அது மாதிரி கனவுலையாவது இந்த கனவாவது வருமானு தான் பார்த்துட்டு இருக்கேன். அது நடக்குமான்னு தெரியல. அதற்கப்புறம் குறிஞ்சிவேந்தன் சார், அது எங்களுக்குள்ளே அவர் அக்காங்குவார், நான் தம்பி சாருங்குவேன். அது அவருக்கு ரொம்ப நாளாக அது மாதிரி போயிட்டு இருக்குது. எப்போவுமே நான் கேட்டேன்னா வந்துடுறேன்க்கா, படிச்சுட்டு அவ்வளோ ஆழமாக ஒரு அணிந்துரை கொடுப்பாங்க. ரொம்ப நன்றிங்க சார். அருண் பாரதி வந்து சமீபத்தில் கிடைச்ச ஒரு நட்பு. அது அவங்க பையனால் அகில்னால். அவர் ஒரு பெரிய ஒரு புரட்சி கவிஞராக வருவார் வருங்காலத்தில். அந்த மாதிரி பேர் சொன்னோன்னா அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு எதுகை மோனையில் ஒரு கவிதை சொல்கிற மாதிரி ஒரு திறமையான பையன். திருக்குறள் 50 திருக்குறளுக்கு மேலே அவனுக்கு தெரியும். அந்த மாதிரி அறிமுகம். அருண் பாரதிக்கு நன்றி. பார்த்திபன் சார், நான் பேசிகிட்டு இருக்கும் பொழுது இதே பண்ணுறேன், அவரே இதுக்கு ஒரு கிஃப்ட் பண்ணி கொடுக்குறேன்னு சொல்லி பேசினாங்க. அப்போ வந்து பேசும்போது 10 போதுமா அப்படின்னு நாங்கள் பேசிகிட்டு இருந்தோம், நானும் கால்வலனாவும். அவர் 10மா அப்படின்னு கேட்டார். அப்புறம் வந்து இன்னும் சூப்பர் நகை அப்படின்னு, அது சூப்பர் நகை அப்படின்னாரு. அந்த மாதிரி ரொம்ப வித்தியாசமாக யோசிச்சல. எனக்கு இந்த மாதிரி ஒரு அழகான, நீங்கள் பார்த்தீங்கன்னா அதில் தெரியும், ஒரு ஸ்டோன் ஒன்று, அழகான ஒரு கல் ஒன்று பார்த்துச்சு. இவ்வளோ அழகாக அது கொண்டு செய்திகள் கவிதை மாதிரி எழுதி கொடுத்தது பார்த்திபன் சாருக்கு நன்றி. அதுக்கப்புறம் சூவை சார் கூட ரொம்ப நாளாக நான் பேசுறது இல்லை. ஏன்னா நான் கூப்பிட்ட 2 நூல் வெளியீட்டுக்கும் வரல, இன்னைக்கு வந்துட்டார். இனி சார் சொன்ன மாதிரி சார் கூட வந்து 2018 சுவை சார் எனக்கு தெரியும். அதனால இன்னைக்கு கோபம் போயிடும்னு நினைக்கிறேன் நான் சார் மேலே. கார்த்தியனாக்கு நான் நன்றி சொல்லணும் அப்படிங்கிறதே கிடையாது. ஏன்னா அண்ணன் எனக்கு வந்து அண்ணன் தம்பிங்களால் தான் வந்து அமெரிக்காவில் வந்து சார் சொன்ன மாதிரி அமெரிக்காவில் கால்வலனாவை அண்ணன் கூப்பிட்றவங்க எல்லோரும் என்னை அக்கான்னு கூப்பிடுவாங்க. அண்ணன் தம்பிகளால் சூழ்ந்தது தான் அங்கே அமெரிக்கா வாழ்க்கை. எல்லாத்துக்குமே வந்து என் கணவர் வராரோ இல்லையா, என்னை பத்திரமா பார்த்து வீட்டுக்கு போய் அனுப்பி வைக்கிற வரைக்கும் எல்லாம் பார்த்துக்குவாங்க. அதுக்கப்புறம் எனக்கு இந்த ஓவியங்கள் வந்து மருது ஐயா வந்து சூர்பனகைக்கு வரைஞ்சாங்க. உள்படங்கள் வந்துட்டு ஏஐயில் வந்து அகிலா செல்வராஜ்னு என்னோடய ஃப்ரெண்டு அவங்க பண்ணி கொடுத்தாங்க. குருதி பூத்த களம், கலிங்கத்து பரணி, அதில் வந்து உள்ள ஏஐ படங்கள் வந்து மதியண்ணா அவர் வர்றேன்னு சொல்லிட்டு வரல. என்னன்னா அதான் சொல்லிட்டு இருக்கேன். இல்லை மதியண்ணா வரல. ஓகே, அவங்க பண்ணது உள்படங்கள் வந்துட்டு ஓவியமாக ஏஐ கொடுக்காது. ஏன்னா குருதி பூத்து கலிங்கத்து பரணியில் வர்ற காட்சிகளெல்லாம் வந்து ஏஐ வந்து கொடுக்கல. அதுக்கு வந்து பூபாலன் வந்து எங்களுக்கு அழகான ஓவியங்கள் காளி படம்லாம் அவ்வளோ அழகாக வரைஞ்சி கொடுத்தாரு. பூபாலனுக்கும் நன்றி. அதுக்கப்புறம் தினகரண்ணா கூடவே இருந்து எழுதணும் அப்படிங்க சொல்கிறதுல ரொம்ப நன்றி அண்ணா. அதுக்கப்புறம் ரமேஷ் அண்ணா, அவங்க தான் வந்து பாவம் இந்த நிகழ்ச்சி வந்து இவ்வளோ அழகாக எனக்கு அமைச்சு கொடுத்தது. ஒவ்வொரு 3 நிகழ்ச்சியுமே வந்து இங்கேருந்து பார்த்துக்கிட்டு பண்ணி கொடுத்தாங்க. நன்றி அண்ணா. நன்றி. வரவேற்புரை சொன்ன அகிலன், அவன் வந்து வெளியிலலாம் எங்கேயும் வந்து பேச மாட்டான். எனக்காக வந்து ரொம்ப அழகான ஒரு வரவேற்புரை. அகிலனுக்கு நன்றி. நன்றி உரை சொல்ல இருக்கிற ஆஸ்கர் அண்ணாவுக்கும் நன்றி.
ஆஸ்கர் அண்ணாவுக்கும் நன்றி. பத்திரிகையாளர்கள் இங்கே வந்திருக்கிற யாருன்னு தெரியாது என்னையா, இருந்தாலும் எனக்காக இங்கே வந்திருக்கிற அத்தனை பேர்த்துக்கும் நன்றி. செண்பகா அவங்க அவங்க பார்த்திபன் சார் சொன்ன மாதிரி எல்லாத்துக்கும் கவிதை அப்படியே எல்லாருமே ஒரு மாதிரி வெக்கப்படுற மாதிரி ஒரு கவிதை எழுதி ரொம்ப அழகாக பண்ணாங்க. அவங்களுக்கும் நன்றி. மற்ற எல்லாத்துக்கும் நன்றி. ரொம்ப நேரம் பேசினோம்னா எல்லாத்துக்கும் பசியாயிரும், கிளம்பணும். அதனால ரொம்ப நன்றி. அற்புதமான ஒரு ஏற்புரைக்கு இப்போ நாங்க உங்களுக்கு நன்றி சொல்லிக்கிறோம். ஒட்டுமொத்தமா இந்த நிகழ்வுக்கான நன்றியுரைக்காக வராங்க அந்தரி பதிப்பகத்தின் சார்பில் ஆஸ்கர். சகோதரி தமிழ்காரியின் முத்தான 3 நூல்கள் வெளியீட்டு விழாவிற்கு தலைமை தாங்கி சிறப்புரையாற்றிய திராவிட இயக்க தமிழர் பேரவைத் தலைவர் மதிப்பிற்குரிய திரு சுப வீரபாண்டியன் ஐயா அவர்களுக்கு நன்றி. சூர்பனகை நூல் மீது மிகவும் சிறப்புடன் பேருரை ஆற்றிய திராவிட கழகம் பிரச்சார செயலாளர் மதிப்பிற்குரிய திரிமுகு அருள்மொழி அவர்களுக்கும் நன்றி. என் காதல் கதை சொல்ல கவிதை நூல் வெளியீட்டு விழா சிறப்புரை ஆற்றிய பாவலர் திரு அறிவுமதி அவர்களுக்கும் நன்றி. என் காதல் கதை சொல்ல நூல் பெற்றுக்கொண்டு வாழ்த்துரை வழங்கிய தமிழ் திரையுலகின் புரட்சி இயக்குனர் திரு பார்த்திபன் ராதாகிருஷ்ணன் அவர்களுக்கும் நன்றி. குருதிப்பூத்த களம் நூல் வெளியிட்டு சிறப்புரை ஆற்றிய முனைவர் ரா குறிஞ்சிவேந்தன் அவர்களுக்கு நன்றி. குருதிப்பூத்த களம் நூல் பெற்றுக்கொண்டு வாழ்த்துரையாற்றிய பாடலாசிரியர் திரு அருண்பாரதி அவர்களுக்கு நன்றி. வாழ்த்துரை வழங்கிய அயல்நாடு வாழ் தமிழர் நல வாரிய தலைவர் மற்றும் திராவிட முன்னேற்ற கழக சுற்றுச்சூழல் அணியின் மாநில செயலாளர் பாசத்திற்குரிய சகோதரர் திரு கார்த்திகேய சேனாதிபதி அவர்களுக்கும் நன்றி. நாடாளுமன்ற கூட்டத்தொடருக்கு இடையே நேரம் ஒதுக்கி டெல்லியிலிருந்து வந்து வாழ்த்துரை வழங்கிய மதுரை நாடாளுமன்ற உறுப்பினர் திரு சு வெங்கடேசன் அவர்களுக்கு நன்றி. அமெரிக்காவில் இருந்து வந்து நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பிற்கு உடனிருந்து பேருதவி செய்து வாழ்த்துரை வழங்கிய நோபல் கியூ வெஞ்சர்ஸ் நிறுவனர் சகோதரர் திரு கால்டுவல் வேல் நம்பி அவர்களுக்கு நன்றி. சூர்பனகை புத்தகத்தின் அட்டைப்படம் வரைந்த ஓவியர் திரு ட்ராஸ்கி மருது அவர்களுக்கு நன்றி. நூல்களுக்கான படங்கள் தந்து உதவிய அமெரிக்கா வாழ் தமிழர்கள் திரு பூபாலன் மற்றும் திருமிகு அகிலா செல்வராஜ் அவர்களுக்கு நன்றி. புத்தகம் வடிவாக்கம் செய்து தந்த திரு மதிராஜ் அவர்களுக்கு நன்றி. மிக குறுகிய காலத்தில் அச்சிட்டு உதவிய திரு விவேகானந்தன் அவர்களுக்கு நன்றி. அந்தரி பதிப்பகத்தின் நிகழ்வுகளுக்கு தொடர்ந்து பேராதரவு வழங்கி வரும் ஊடக மற்றும் பத்திரிகை நண்பர்கள் அனைவருக்கும் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த நிகழ்ச்சியை வெற்றிகரமாக நடத்தி தந்த பார்வையாளர்கள் அனைவருக்கும் மிக்க நன்றி. பல்வேறு வகையிலும் உதவிகரமாக இருந்த நண்பர்கள் மற்றும் உறவினர் அனைவருக்கும் நன்றி. இப்படிப்பட்ட சிறப்பான நிகழ்வுகளுக்கு காரணமாக விளங்கி வரும் எங்கள் நாயகி தமிழ்காரி என்னும் பாசத்திற்குரிய சகோதரி முனைவர் சித்ரா மகேஷ் அவர்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றிகள். அந்தரி பதிப்பகத்தின் மற்றொரு நிகழ்வில் உங்கள் அனைவரையும் மீண்டும் சந்திப்போம். நன்றி, நன்றி, நன்றி. வணக்கம்.